ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நாம் இன்று விடுதலை பயண நூலில் 16வது அதிகாரத்தை பார்க்க இருக்கின்றோம். 15வது அதிகாரத்திலே நாம் மோசையின் பாடலையும் மிரியமின் பாடலையும் பார்த்து ஒவ்வொன்றையும் தெரிந்திருக்கின்றோம். இப்பொழுது 16வது அதிகாரத்திலே விவிலிய விளக்கங்களோடு நாம் அறிய இருக்கின்றோம். நமக்கு விவிலிய விளக்கங்களை தெளிவாக சொல்ல நம்மிடையே இருக்கின்றார் பாசமிகு தந்தை ஃபாதர் ரெய்மண்ட் ஜோசப் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். சாமி, நம்ம 15ல பார்த்தோம், மிரியாமின் பாடல் பார்த்துருக்கிறோம், மோசையின் பாடலையும் பார்த்துருக்கிறோம். வெற்றி கழிப்பில் மக்கள் சந்தோஷமா அப்படி கொண்டாடிட்டு இருந்த நேரத்துல மீண்டுமாக அவர்கள் பயணத்தை தொடங்கணும் அப்படின்னு பார்த்துருக்கிறோம். அதே நேரத்துல அவங்களுடைய ஒரு சில நெருடலையும் இருக்கிறதையும் பார்த்துட்டே இருக்கிறோம். எப்படி அவங்க ரொம்ப சப்மிசிவா நல்ல பிள்ளைகளா இருந்தாங்களா கடவுளுக்கு, அந்த பயணத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சாங்களா, பயணம் எந்த வரைக்கும் போச்சு, அதெல்லாம் உங்க விளக்கங்களோட கேட்க ஆசையா இருக்கிறோம் சாமி. விடுதலை பயணத்தினுடைய 2ஆம் பகுதி நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற பகுதிகள். முதல் பகுதி 1 to 13 அதிகாரங்கள், எகிப்தினுடைய அடிமை தழை என்கிற அந்த பகுதியில் பார்த்தோம். இப்பொழுது செங்கடலை கடக்கின்ற அந்த நிகழ்வும் பாலைவனத்தில் நுழைகின்ற நிகழ்வும் இணைந்த ஒரு பகுதி. 14ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் முடிய சீனாய் மலை அடிவாரத்தில் அவர்கள் சென்றடைந்த பிறகு, அதன் பிறகு மோசே 10 கட்டளை பெறுகின்ற அந்த நிகழ்விலிருந்து ஆரம்பிக்கிறது அடுத்த பகுதி 19ஆம் அதிகாரம். எனவே அதற்கு முன்னால் சீனாய் மலை அடிவாரம் வரை, செங்கடலை கடப்பது முதல் சீனாய் மலை அடிவாரம் வரை உள்ள பகுதியில் தான் 14ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரை இருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல 15ஆம் அதிகாரத்தில் செங்கடலை கடந்த அனுபவத்தை விளக்கமாக கேட்டோம். அதன் பிறகு அவர்கள் செங்கடலை கடந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். ஏறக்குறைய சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் எகிப்திலிருந்து, அதாவது கோஷான் என்று அவர்கள் தங்கியிருந்த அந்த பகுதியிலிருந்து, அது பித்தோம் ராம்சேஸ் என்கிற நகரங்கள் அடங்கிய பகுதி. இவர்கள் தான் அந்த நகரங்களை கட்டினார்கள். ராம்சேஸ் 2 என்கிற அந்த பார்வோனுடைய காலகட்டம், அந்த காலகட்டத்தை தான் நாம் விடுதலை பயண காலகட்டம் என்று கூட சொல்லுகிறோம். அந்த கோஷானிலிருந்து அவர்கள் சுக்கோத்துக்கு வந்தார்கள். அதான் முதல் இடம் அவர்கள் தங்கியது. சுக்கோத்திலிருந்து அவர்கள் ஏத்தாம் என்கிற இடத்திற்கு வந்தார்கள். ஏத்தாமிலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர்கள் போக வேண்டும், பிகாகிரோத்துக்கு. அதான் 3வது பகுதி. அது செங்கடலை ஒட்டி இருக்கிற பகுதி, பிகாகிரோத். அந்த பகுதிக்கு வந்தபோதுதான் எகிப்திய பார்வோனுடைய படை இவர்களை நெருக்கி கொண்டு வந்தது. கடலுக்கும் பார்வோனுடைய படைக்கும் இடையே இவர்கள் அல்லாடி கொண்டிருந்த அந்த நேரம். அதன் பிறகு யாவேனுடைய வல்லமையால் கடலை கடக்கிறார்கள். கடந்த பிறகு அவர்கள் வந்து சேர்கின்ற இடம் ஷூர் பாலைவனத்தின் வழியாக ஏறக்குறைய சூயஸ் வளைகுடாவை ஒட்டி ஏறக்குறைய கிழக்கு நோக்கி அவர்கள் நடந்து வருகின்ற அந்த பாதை. அந்த பாதையிலே இருப்பது தான் மாரா என்கிற இடம். மாரா என்றாலே கசப்பு. அங்குதான் கசப்பு நீர் நல்ல நீராக மாறுகின்ற ஒரு நிகழ்வை பார்த்தோம். அத்தோடு 15ஆம் அதிகாரம் நிறைவு பெற்றது. இப்பொழுது மாராவிலிருந்து அவர்கள் புறப்படுகிற அனுபவம். எப்பொழுது அவர்கள் புறப்படுகிறார்கள், எதை நோக்கி புறப்படுகிறார்கள் என்பதுதான் 16ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதி. 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர். இனிமேல் இந்த பாலைவனத்தில் உள்ள மக்களை எல்லாருமே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் என்றுதான் சொல்வார்கள். நம்ம இதை இன்னொரு வழியில் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறோம். அதாவது எல் ஃபெடரேஷன் என்கிற ஆங்கில சொல். எல் என்றால் யாவே, ஃபெடரேஷன் என்றால் கூட்டமைப்பு. எனவே யாவேயினுடைய கூட்டமைப்பு.
அது இஸ்ராயல் மக்களுடைய கூட்டமைப்பு என்பதை விட யாவேயினுடைய கூட்டமைப்பு. யாவே என்கிற அந்த பெயரை மையப்படுத்தித்தான் இவர்களுடைய இணைப்பு நிகழப்போகிறது. சீனாய் மலை அடிவாரத்தில் அவரை ஒரு கடவுளாக ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அதை நோக்கிய அடிப்படையில் தான் இந்த இஸ்ராயல் மக்களின் கூட்டமைப்பு என்கிற அந்த சொல் வழக்கு வருகிறது. எனவே அவர்கள் அனைவரும் ஏலீமிலிருந்து புறப்பட்டு ஏலீம், சீனாய் இவற்றிற்கிடையே உள்ள ஷீன் பாலைவனத்துக்கு வந்தடைந்தார்கள். ஆக சுக்கோத்திலிருந்து ஏத்தாம் வந்து, ஏத்தாமிலிருந்து பிகாக்கிரோத் வந்து கடலை கடந்த பிறகு மீண்டும் அவர்கள் மாரா வந்தார்கள். மாராவிலிருந்து ஏலிம் வந்தார்கள். அந்த ஏலிமில் தான் 12 நீரூற்றுக்களும் 70 பேரிச்சம்பழ மரங்களும் இருக்கிறது. ஒரு பாலைவன சோலை என்று கூட நாம சொல்லலாம் அந்த இடத்தை. அதிலிருந்து இப்பொழுது புறப்படுகிறார்கள். ஏலிமிலிருந்து எல்லாமே அந்த சூயஸ் வளைகுடாவை ஒட்டி வருகின்ற பகுதிகள் கிழக்கு நோக்கி, இந்த கிழக்கு என்று ஆமா, கிழக்கு நோக்கி தான் அது வந்து கொண்டு இருக்கிறது. எனவே கிழக்கு நோக்கி அந்த வருகின்ற அந்த பாதை தென்கிழக்கு என்று கூட அதை நாம் சொல்லலாம். தென்கிழக்கு நோக்கி வருகின்ற அந்த பாதை வழியாக இனி அடுத்த இடத்திற்கு போக வேண்டும். அந்த இடம் என்னவென்றால் சீன் பாலைவனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சீன் பாலைவனத்துக்கு தான் வந்து சேர்க்கிறார்கள். எனவே ஏலிமிலிருந்து அவர்கள் வந்து சேர்கின்ற இடம் ஷீன் பாலைவனம். ஒருவேளை இந்த இடத்திற்கு வருவதற்கு 2 நாள் ஆயிருக்கலாம், 3 நாட்கள் ஆயிருக்கலாம், அல்லது 1 நாள் கூட ஆயிருக்கலாம். அந்த கணக்கு இங்கே சொல்லப்படவில்லை. என்றால் ஷீன் பாலைவனம் என்பது ஒரு நீண்ட பகுதி. ஏலிமை கடந்து இப்பொழுது ஷீன் பாலைவனத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை நாட்கள் கடந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இவர்கள் எப்பொழுது வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்து நாட்டினின்று வெளியேறி வந்த 2ஆம் மாதம் 15ஆம் நாள். அது எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி வந்த 2ஆம் மாதம் 15ஆம் நாள். முதல் மாதம் 15ஆம் நாள் தான் வெளியேறினார்கள். அப்ப அவர்கள் இந்த ஷின் பாலைவனத்துக்கு வந்து அடைகிற போது எவ்வளவு நாட்கள் ஆயிருக்கிறது? ஒரு மாதம் ஆயிருக்கிறது. அதான் கணக்கு. ஷின் பாலைவனத்துக்கு வந்தடைகின்ற போது 1 மாதம். ஆனால் இவர்கள் 5 இடங்களைத்தான் கடந்து வந்திருக்க, 5 இடங்களில் தான் தங்கி இருக்கிறார்கள். சுக்கோத் முதல், 2வது ஏத்தாமில் தங்கி இருக்கிறார்கள், 3வது பிகிகரித் அதுல தங்கி இருக்கிறார்கள், பிகாக்கிரித், 4வது மாராவில் தங்கி இருக்கிறார்கள், 5வது ஏலிமில் தங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது ஷின் பாலைவனத்தில் தங்குகிறார். 6 இடங்கள். அப்ப 1 மாதத்திலே 6 இடங்கள். அதற்கு முன்னால் சில இடங்களிலே அதிக நாட்கள் தங்கி இருக்கலாம், அல்லது சில இடங்களை கடந்து வருவதற்கு அதிக நாட்கள் ஆயிருக்கலாம். அடிப்படையில 1 மாதம் கடந்து விட்டது. அதைத்தான் இங்கே நாம பார்க்கிறோம். எகிப்திலிருந்து ஷின் பாலைவனம் வரை இவர்கள் வந்து சேர்வதற்கு எத்தனை நாட்கள் ஆயிருக்கிறது? 1 மாதம். 1 மாதம், ஏறக்குறைய 30 நாட்கள் என்று வைத்துக் கொள்வோம். என்றால் யூதர்களுடைய மாதம் வந்து 29, 30 இந்த 2க்குள் தான் இருக்கும். 1 மாதம் 29 என்றால் இன்னொரு மாதம் 30 என்ற கணக்கிலே வரும். 2 மாதத்துக்கு ஒரு முறை 1 நாள் குறைவாக வரும். அதுதான் வழக்கமான கணக்கு. இது எந்த மாதம்? முதல் மாதம் வந்து நீசான் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப 2வது மாதம் வந்து ஐயர் என்று அழைக்கப்படுகிறது, ஐயர் மாதம். எனவே ஐயர் மாதத்தினுடைய 15ஆம் நாள் இவர்கள் வந்து சேர்கிறார்கள். அதான் இங்கே சொல்லப்படுகின்ற செய்தி. இப்ப அங்கு என்ன நடக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஷின் பாலைவனத்தில், அது பேரே ஷின் என்று அழைக்கப்படுகிறது, இதை சின் என்று கூட அழைப்பார்கள். எனவே இது ஆங்கிலத்திலே சின் என்றால் பாவம். எனவே இவர்களுடைய பயணங்கள் எல்லாம் பாவ பயணங்களாகத்தான் இருந்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் இவர்கள் யாவைக்கு எதிராக குற்றமிழைக்கின்ற, முறுமுறுக்கின்ற அல்லது கிளந்தெழுகின்ற இந்த சூழலைத்தான் நாம் இந்த பயணத்திலே பார்க்கிறோம். எனவே என்ன நடந்தது இங்கே? அதை நாம் 2ஆம் வசனத்திலே பார்க்க முடிகிறது. வாசியுங்கள். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக அவர்கள் முறுமுறுத்தனர். முறுமுறுத்தல் என்றாலே
அங்கே வந்து ஒரு சிக்கல், ஒரு எதிர்ப்பு, மோசேக்கும் ஆரோனுக்கும் அடிபணிய மறுக்கிற ஒரு நிலைப்பாடு. இவர் என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பது? இவர் எங்களுடைய பயணத்துக்கு சரியான தலைவர் கிடையாது. பாலைவனத்தில் எங்களை கொலை செய்வதற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எங்களை அழிப்பதுதான் இவருடைய திட்டம், எங்களை வாழ வைப்பது இவருடைய திட்டம் அல்ல. இதுதான் அவர்களுடைய தெளிவான ஒரு சிந்தனை போக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏறக்குறைய விடுதலை பயண நூல் முழுவதும் ஏறக்குறைய 10 முறைகள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கிளந்தெழுகிறார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் என்பதை விட யாவேக்கு எதிராக கிளந்தெழுகிறார்கள். மோசேயும் யாவேயும் யார்? மோசேயும் ஆரோனும் யார்? யாவேயை இந்த உலகில் பிரசன்னப்படுத்துகிறவர்கள், அவர்கள் சார்பாக இருக்கிறவர்கள். அதான் அப்ப யாவேக்கு எதிராக கிளந்தெழுவதும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கிளந்தெழுவதும் ஒண்ணுதான், அதுல வேறுபாடுகள் இல்லை. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா 10 முறை இவர்கள் எதிர்ப்பை காட்டுகிறார். 1 முறை 2 முறை அல்ல, 10 முறை எதிர்ப்பை காட்டுகிறார்கள். முதல் முறை வந்து செங்கடலை கடப்பதற்கு முன்னாலே எங்களை வந்து இங்க பாலைவனத்தில் புதைக்காக வந்திருக்கிறீர், அந்த செங்கடலை கடப்பதற்கு முன்னால் 14ஆம் அதிகாரம் 11 முதல் 12 எகிப்திய படைகள் எல்லாம் இவர்களுக்கு பின்னால் வருவதை பார்த்து இவர்கள் கூக்குரலிடுகிறார்கள். 11-12 வாசியுங்கள். 14ஆம் அதிகாரம் 11 முதல் 12. அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர்? பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர், நாங்கள் அங்கே செத்து மடிந்திருக்கலாமே, இங்கு வந்து மடிவதற்கு என்று புலம்புகிறார்கள். இதுதான் முதல் குமுறல். 2வது குமுறல் வந்து 15ஆம் அதிகாரம் 23 முதல் 24. அதான் மாறாவில் எங்களுக்கு தாகமாக இருக்கிறது, தண்ணீர் இல்லையே, இருந்த தண்ணி எப்படி இருக்கு? கசப்பாக இருக்கிறது. 3வது குமுறல் 16ஆம் அதிகாரம் 2. அதான் இந்த நாம் பார்க்கிற இடம். அதாவது இங்கே என்ன பிரச்சனை வரப்போகிறது நாம் பின்னால பார்ப்போம். எங்களுக்கு பசிக்கிறது, எங்களை பசியால் கொலை செய்ய போகிறீரா? பசியால் நாங்கள் செத்து போக போகிறோமா, மடிய போகிறோமா? சாவிலே கொடுமையான சாவு வந்து பட்டினி சாவு. அந்த நிலையில் பார்க்கிற போது விடுதலை பயணம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறது. எங்களுக்கு உணவு இல்லை, நாங்கள் பட்டினியாக கிடக்கிறோம், எங்களுக்கு வந்து உணவில்லாமல் சாகடிக்கப் போகிறதா என்று கூக்குரல் இடுகிறார்கள். அதற்கடுத்து 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே என்ன செய்கிறார்கள்? மன்னாவை கொடுக்கிறார். இந்த மன்னாவை அடுத்த நாளுக்கு எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்றாரு. இவங்க கட்டளை மீறுகிறாங்க, அடுத்த நாளுக்கு கொண்டு போகிறார்கள். இது அவர்கள் யாவேக்கு எதிராக மோசேக்கு எதிராக செய்கிற ஒரு எதிர்ப்பு மனநிலை. அதற்கடுத்து அதே அதிகாரத்தில் 27ஆம் வசனத்துல ஓய்வு நாளில் மன்னா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. எல்லாமே தெளிவா மோசே சொல்கிறாரு, என்னென்ன செய்யணும், இந்த மன்னாவை நீங்கள் எப்படி அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு தெளிவா சொன்ன பிறகும் இவங்க என்ன பண்றாங்க? பேராசையின் விளைவாக, பேராசை பெருநஷ்டம். அதனால் இந்த பேராசையின் விளைவாக என்ன செய்கிறார்கள்? ஓய்வு நாளுக்கு சேர்த்து எடுப்பது வேறு, ஓய்வு நாளிலும் போய் சேகரிக்கிறார்கள். அது அவர்கள் செய்கின்ற மிக முக்கியமான தவறு. அதற்கடுத்து 6வது குமுறலாக இந்த ரெஃபிடிம் என்கிற இடத்திலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் தண்ணீருக்காக மீண்டும் கூக்குரலிடுகிறார்கள். 17ஆம் அதிகாரம் அடுத்த அதிகாரத்துல எங்களுக்கு வந்து தண்ணீர் வேண்டும், எங்களுக்கு தண்ணீர் குடிக்க இல்லை என்று 17ஆம் அதிகாரம் 1-3 ஏறக்குறைய அடிக்கடி இந்த தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். உண்மைதான், பாலைவனத்தில் எங்கே தண்ணி கிடைக்கும்? தண்ணிக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக பாலைவன சோலைகள் இருக்கலாம், ஒரு சில நீரோடைகள் இருக்கலாம், மலைகளிலிருந்து சிறிதளவு தண்ணீர் வரக்கூடிய நீரோடைகள் இருக்கலாம், அவ்வளவுதான். அங்கே தண்ணீர் தட்டுப்பாடு தான் இருக்கும். அதெல்லாம் இந்த திட்டத்தோடு தான் அவர்கள் வந்திருக்க வேண்டும். இருந்தாலும் இங்கு வந்த பிறகும் அவர்களால்
நிம்மதியாக இருக்க முடியவில்லை. இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனையாக மாற்றுகிறார்கள். ஆக இது 6வது எதிர்ப்பு. 7வது எதிர்ப்பு ஒரு முக்கியமான எதிர்ப்பு. 32ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பொன் கன்றுக்குட்டியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்னா, மோசே மேலே போயிருந்தாரு, 30 நாளாயும் வரலை, இனிமேல் இந்த ஆள் வரமாட்டார், மலையோடு அவர் மடிஞ்சு போயிட்டார், எனவே நாம வழக்கம் போல நம்முடைய தொழிலை செய்வோம்னு சொல்லி ஆரோனை கட்டாயப்படுத்தி, இவங்க ஏற்கனவே எகிப்திலிருந்து கொண்டு வந்த வெள்ளி தங்க நகைகளை எல்லாம் உருக்கி கன்றுக்குட்டியாக உருவம் செய்து அதை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் அவர்கள் செய்த குற்றங்களிலே மிக கொடூரமான குற்றம் அந்த பாலைவனத்தில். அதன் பிறகு எண்ணிக்கை நூலிலே ஒரு 3 எதிர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்றால், இவர்கள் அந்த சீனாய் மலை அடிவாரத்திலிருந்து புறப்பட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளே, சொல்லப்போனா அன்றைக்காகத்தான் இருக்க வேண்டும், தபீரா என்கிற இடத்துல கொதித்தெழுகிறார்கள். என்னன்னா, எங்களுக்கு இறைச்சி இல்லை. ஆக இறைச்சியை எதிர்நோக்கி, இறைச்சி என்று சொல்லப்படாவிட்டாலும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக எதிர்த்தெழுகின்ற ஒரு தன்மையை அங்கே சுட்டி காட்டுகிறது. பல்வேறு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் முன்வைத்து அவர்கள் கிளந்தெழுகிறார்கள். உடனே அந்த இடத்தில் இருக்க அத்தனை பேரையும் தீ வந்து முழுவதுமாக, யார் யார் எதிர்த்தார்களோ அத்தனை பேரையும் தீ எழும்பி அவர்களை எல்லாம் அழித்து விடுகிறது. அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் தபேரா என்று அழைக்கப்பட்டது. அதற்கடுத்து 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தான் இறைச்சி வேண்டும் என்று அவர்கள் கூக்கலிடுகின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். இதுவும் ஒரு எதிர்ப்பு. இறுதியாக 14ஆம் அதிகாரத்தில் உளவாளிகளை மோசே அனுப்பி வைத்திருப்பார். அவர்கள் திரும்பி வருவார்கள். அவர்களெல்லாம் அவர்கள் சந்தித்த நாட்டிலே, அதாவது வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாருமே அரக்கர்கள் போல இருக்கிறார்கள், நம்ம எல்லாம் பார்க்கிற போது நம்ம வெட்டுக்கிளிகள் போல இருக்கிறோம் என்று மக்களை எல்லாம் அவருடைய உணர்ச்சிகளை தூண்டுகிறார். அதாவது வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு போக வேணாம், போனால் நமக்கு நாம் அடிய வேண்டும் தான் என்கிற ஒரு தவறான செய்தியை சொல்லி மக்களுடைய உணர்வுகளை எல்லாம், அவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் மழுங்கடிக்கிறார். இதுதான் இறுதியாக எதிர்த்தழுகின்ற ஒரு தன்மை மக்கள் 14ஆம் அதிகாரத்தில் என்னாகமம். ஆக விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து என்னாகமம் 14ஆம் அதிகாரம் வரை ஏறக்குறைய 10 முறை அவர்கள் எதிர்க்கிற ஒரு சூழல், முறுமுறுக்கிற ஒரு சூழல், யாவியனுடைய கட்டளையை மீறுகின்ற ஒரு சூழல், யாவிக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒரு சூழல். அதனால இந்த 10 முறை தான் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம், இன்னும் நிறைய. இது ஒரு அடையாளம். இந்த 10 முறை என்பது ஒரு அடையாளம். இன்னும் சின்னதும் பெரியதுமாக பல்வேறு எதிர்ப்புகளை அவர்கள் காட்டிய செய்திகளை எல்லாம் நாம் விடுதலை பயணத்திலும் என்னாகமத்திலும் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இங்கே இஸ்ராயல் மக்கள் ஆரோனுக்கு எதிராகவும் அதே போல மோசேக்கு எதிராகவும் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தல் என்பது சாமானிய, அதாவது ஒரு நல்ல மனிதனிடமிருந்து நிகழ்கிற ஒரு உணர்வு அல்ல. ஒரு நல்ல மனிதன் நல்ல குணம் படைத்த மனிதன், ஒழுக்க படைத்த மனிதன் வழக்கமாக முறுமுறுக்க மாட்டான். அவன் கொடுக்கின்ற விளக்கங்கள் வேறு. அவனுக்கு பிடிக்கவில்லை என்றால் கூட தன்னுடைய கருத்தை தெளிவாக எடுத்து சொல்லுவான். என்னென்ன காரணங்களுக்காக இதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் முறுமுறுப்பு என்பது ஒரு நல்ல மனிதனுடைய செயல்பாடு அல்ல. எதிர்க்கிற மனிதன், ஆனால் எப்படிப்பட்ட எதிர்ப்பாளி இவன்? கூட இருந்து குளிபறிக்கின்ற ஒரு எதிர்ப்பாளி. அவன்தான் முறுமுறுக்கிறவன். இவனை பற்றி கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நேருக்கு நேராக ஒரு எதிரி உன்னை எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லலை, நீ என்னுடைய பகையாளி அப்படின்னு சொன்னான்னா அவனை நம்பலாம். என்றால் அவன் நேருக்கு நேர் தான் பகையாளி என்று சொல்லிவிட்டான். ஆனால் முறுமுறுப்பது நேருக்கு நேர் பகையாளி என்று காட்டுவதல்ல, அது பின்னால் இருந்து போடுகின்ற கூச்சல், கூட்டத்தோடு கூட்டமாக போடுகின்ற கூச்சல். அதனால் இந்த மாப் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கூட்டத்தோடு கூட்டமாக கத்துவது, கூட்டத்தோடு கூட்டமாக அப்படின்னா தனிப்பட்ட மனிதனை எங்கே அடையாளப்படுத்த முடியாது. கூட்டத்தோடு கூட்டமாக அவர்கள் கத்துவதனால
முறுமுறுப்பதனால அது வந்து யார் இன்னார் கத்துனா இன்னார் இவர் தான் இதற்கு தலைவர் என்றெல்லாம் அடையாளம் காட்ட முடியாது. அந்த தவறு செய்கிறவர்கள் தாங்கள் ஒளிந்து கொண்டு நடத்துகின்ற ஒரு நாடகம் தான் இந்த முறுமுறுத்தல். அதைத்தான் இங்கே நம் விடுதலை பயணத்தில் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆரோனுக்கு எதிராகவும் மோசேக்கு எதிராகவும் முறுமுறுத்தல், எல்லாரும் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தல் என்பது அவர்கள் தெளிவாக இதுதான் எங்களுடைய பிரச்சனை என்று சொல்லாத ஒரு நிலை. எதற்காக இவர்கள் என்ன வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் என்று கூட நாம கண்டுபிடிக்க முடியாது. நம்மளுக்கு எதிராக இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறார்களா? சரி, இந்த கருத்துக்களை இவர்கள் சொன்னால் எப்படி அந்த கருத்துக்கு நாம் பதில் மொழி கொடுப்பது அல்லது அவர்களுக்கு விளக்கம் அளிப்பது என்கிற தெளிவெல்லாம் முறுமுறுத்தலில் இருக்காது. அதனால இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை தான் முறுமுறுத்தல். நேரடியாக இதெல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை, இதெல்லாம் சரியில்லை என்று சொல்வது சால பொருந்து. ஆனால் முறுமுறுப்பதின் வழியாக எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த முடியாது. என்ன வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, ஒருவருடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை என்பதைத்தான் வெளிப்படுத்த முடியும். அது ஏன் பிடிக்கல, என்ன நோக்கத்துக்காக பிடிக்கல என்கிற செய்தியை எல்லாம் சொல்ல முடியாது. இப்பொழுது 3வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பால் நிலத்திற்குள் எங்களை கூட்டி கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். ஆக இஸ்ரேல் மக்கள் இப்பொழுது இவர்களுடைய புலம்பல் அல்லது இவர்களுடைய கூச்சல் எல்லாம் இறைச்சிக்காக, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தார். ஏதோ எகிப்து நாட்டில் இவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடந்தது போல ஒரு மாயை தான் இது. நமக்கு நல்லாவே தெரியும் எகிப்து நாட்டில் அவர்கள் என்னென்ன சூழலில் இருந்தார்கள். விடுதலை பயணம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, அடிமை தழையால் அழுது புலம்பினார்கள். யாவையிடத்துல அடிமை தழையால் அவர்கள் நெக்குருகி யாவையிடத்தில் புலம்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 21ல் நம்மை கொல்வதற்கான வாளை பார்வோனின் கையில் மோசேயும் ஆரோனும் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு, அதாவது அந்த அளவுக்கு வந்து இவர்களுடைய அடிமைத்தழை பார்வோனுடைய கையில வந்து அவங்க வந்து ஒரு எலி பாம்பு போல இருக்கிற ஒரு நிலையைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. பார்வோன் நினைத்தால் இவர்களை எதுவும் செய்யலாம், இவர்களை விரட்டி அடிக்கலாம், இவர்களை அழித்தொழிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதனால எகிப்தில் வந்து இவர்கள் பெரிய ஏதோ இவர்களுக்கு எல்லாமே கையில் கிடைத்தது மாதிரி, இவர்கள் தட்டை நீட்ட அதில் வந்து மீன் வந்து விழுந்தது போலவும், இவர்கள் உணவுக்கு பஞ்சமே இல்லாத போலவும், என்றால் வைக்கோலுக்கே இவர்கள் நாடு முழு சுற்ற வேண்டியிருந்தது. வைக்கோலுக்கு சுற்றியவர்கள் எல்லாமே இவர்களுடைய மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்கிற நோக்கத்துக்காகத்தான். அவர்களுடைய உழைப்புக்குரிய பொருட்களை கூட, மூலப்பொருட்களை கூட தரமறுத்த அந்த பார்வோன் இவர்களுடைய வயிற்றுக்கு கொடுத்திருப்பானா? தேவையான உணவை அவர்களுக்கு கிடைக்கும் அளவுக்கு செய்திருப்பானா? என்றால் இவர்களை எல்லாம் கொலை செய்ய வேண்டும், இவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதுதான் இவனுடைய திட்டம். அதற்கு இவன் எடுக்க வேண்டிய நடவடிக்கையே கடின உழைப்பு, குறைவான உணவு தானே, அதைத்தான் செய்திருக்க முடியும். ஆனால் இவர்கள் பாலைவனத்துக்கு வந்த போது மோசே இடத்தில் சொல்லுகின்ற சொல் என்னவென்றால், எங்களுக்கு எகிப்திலே எல்லாமே கிடைத்தது, அது சொர்க்க பூமியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்திருப்பதோ எங்களுக்கு ஒரு ஏமாற்று நிலம், எங்களை ஏமாற்றி விட்ட நிலம், எங்களை வறட்சிக்கு இழுத்துச் செல்கிற நிலம், எங்களை பசிபட்டினிக்கு உட்படுத்துகிற நிலம். இதை வந்து நாம் எந்த விதத்திலும் அவர்களுடைய புலம்பலை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது உண்மை என்று சொல்ல முடியாது. அவர்களுடைய இது வழக்கமாகவே
ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு அந்த தலைமை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சொல்லுகிற ஒரு வசனம் தான். தன்னோட தலைமை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நேரடியாக சொல்லாமல், உன்னால எனக்கு எந்த பயனும் இல்லை, நீ எனக்கு உணவு கொடுக்க மாட்டேங்கிற, எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற என்று அவர் மீது குறைகள் சொல்லுவது போலத்தான் இருக்கிறது ஒழிய, இவர்களுடைய முந்தைய நிலை பிந்தைய நிலையை விட ஒரு சிறப்பான நிலை என்று சொல்லவே முடியாது. எகிப்திலும் உணவுக்கு அவர்கள் நிச்சயமாக அவர்கள் உணவுக்கு ரொம்ப பரிதாபப்பட்ட நிலையில்தான் அவர்கள் எகிப்தில் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் பசியோடு தான் இருந்திருக்க வேண்டும், பட்டினியோடு தான் இருந்திருக்க வேண்டும். என்றால் அவர்களுடைய மக்கள் தொகையை குறைப்பது தானே பார்வோனுடைய நோக்கம். எனவே அவர்களுக்கு போதுமான உணவு கொடுத்திருப்பானா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த அடிப்படையில் நாம் இதை பார்க்க வேண்டும். எனவே இவர்கள் இப்பொழுது சொல்லுவது, எங்களுக்கு உணவு வேண்டும், எங்களுக்கு அப்பமும் இல்லை, இறைச்சியும் இல்லை. அதற்கான வழியை முதலில் காட்டும். நாங்கள் எகிப்திலே எல்லாவற்றையும் அனுபவித்தோம், எல்லாம் எங்களுக்கு நலமாய் இருந்தது, எல்லாம் எங்களுக்கு கிடைத்தது, அப்புறம் ஏன் அழுகிற? எல்லாம் கிடைத்தது, எல்லாம் நலமாக இருந்ததுன்னா ஏன் உன்னுடைய வயிறு எரிகிறது போல நீ யாவே இடத்திலே அழுது புலம்பினாய்? அடி வயிற்று கதறலாக உன்னுடைய அழுகுரல் கேட்டது. அதை கேட்டுதானே யாவே கீழே இறங்கி வந்தாரு மோசே இடத்துல. அதனால இது அவர்கள் யாவே மீதும் அல்லது மோசே மீதும் உள்ள கோபக்கணலை கொப்பளிக்கிறார்கள். இந்த ஆளை நம்பி நாம பாலைவனத்தில் கிடக்கிறோமே என்பதைத்தான் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அதனால எகிப்தில் அவர்களுக்கு எல்லாமே கிடைத்தது, இங்க கிடைக்கல அப்படிங்கிற எண்ணத்தை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டவில்லை. இந்த தலைவர்கள் மீது அவர்களுக்கு இருக்கிற ஒரு வெறுப்புணர்வை இப்படி கொட்டி தீர்க்கிறார்கள். இருந்தாலும் இந்த தலைவர் அதை ரொம்ப முக்கியமானதாக எடுத்துக்கொள்கிறார். யாவே இடத்துல உடனே இதை சொல்லுகிறார். யாவே அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார், அதற்கான ஏற்பாடுகள் என்ன என்பதைத்தான் அடுத்து உள்ள பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. 4ஆம் வசனம். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். யாவே இஸ்ராயல் மக்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் பொழிவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறார். இந்த வானத்திலிருந்து அப்பம் பொழியப்படுகின்ற அந்த சிந்தனை பழையற்பாடு முழுவதுமே இருக்கிறது. இந்த விடுதலை பயண நூலில் 16ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் வருகின்ற அந்த சிந்தனை பிற்காலத்திலே அது ஒரு நினைவுபடுத்தப்படுகிறது. நெகேமியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15 வானத்திலிருந்து யாவே அப்பம் பொழிந்தார் என்று சொல்லுகிறது. அதே போல திருப்பாடல் 78, திருப்பாடல் 105 இதெல்லாம் வானத்திலிருந்து அப்பம் பொழிந்ததை சொல்லுகிறது. புதிய ஏற்பாடும் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இந்த வானத்திலிருந்து வந்த அப்பத்தை பற்றி பேசுகிறது. உதாரணமாக 78வது திருப்பாடல் 25ஆம் வசனம், 78, 25ஆம் வசனம் இதை வானதூதரின் உணவு அப்படிங்கிறது. வானத்திலிருந்து பொழியப்பட்ட உணவு அப்படின்னா இந்த உணவு மண்ணிலிருந்து கிடைக்கல, யாவேயே இந்த உணவை எங்களுக்கு கொடுத்தார் என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த வார்த்தையை நாம் கேட்கிறோம். வானத்திலிருந்து உங்களுக்கு தேவையான உணவை, அப்பத்தை நான் பொழிய போகிறேன் என்று ஒரு வாக்குறுதி. யாவே ஒரு வாக்குறுதியுடைய கடவுள். ஆனால் அந்த வாக்குறுதியை அவர் என்றைக்கும் கைவிட்டதில்லை, நிறைவேற்றுவார். அதான் அவருடைய தனித்தன்மை. வாக்கு மாறாதவர். அந்த வாக்கு மாறாத இறைவன் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார். இப்பொழுது அவர்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார்? வானத்திலிருந்து நான் உங்களுக்கு அப்பம் பொழிய தயாராக இருக்கிறேன். ஆனால் அந்த அப்பம் எப்படி பொழியப்படும், அதை எப்படி நீங்கள் அந்த அப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை தொடர்ந்து தெளிவாக யாவையும் மோசேயும் விளக்கி சொல்கிறார்கள். அதைத்தான் நாம 4ஆம் வசனத்தின் தொடக்கத்தை அந்த பின்பகுதியிலிருந்து நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள்.
மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். முதலாவது முக்கியமான கட்டளை அல்லது கட்டளை என்பதை விட அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற படிப்பினை. நீங்கள் இந்த வானத்திலிருந்து பொழியப்படுகின்ற அப்பத்தை நீங்கள் எப்படி கையாள வேண்டும். முதலாவதாக அவர்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரை, அன்றன்றைக்கு வேண்டியதை அன்றன்றைக்கு சேகரிக்க வேண்டும். இதுதான் முதல் அறிவுரை. அதற்கடுத்து இரண்டாவது அறிவுரை, என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். ஆக இது அவர்களுக்கு வைக்க போகிற ஒரு சோதனை தான். ஆனால் சோதனையினுடைய தொடக்கம் முதல்ல அன்றன்றைக்கு வேண்டியது அன்றன்றைக்கு சேகரிங்கள். இரண்டாவது, 6ஆம் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்து வந்ததை விட 2 மடங்கு சேகரித்து தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது இரண்டாவது அறிவுரை. ஒவ்வொரு நாளும் அவர்கள் சேகரிக்க வேண்டும். ஆனால் 6வது நாள் 2 மடங்காக, 6வது நாள் மட்டும் அடுத்த நாளுக்குரியதையும் சேர்த்து வைக்க வேண்டும். அடுத்த நாள் என்பது 7ஆம் நாள். இப்ப 7ஆம் நாளுக்குரியதை 6ஆம் நாளே சேகரித்துக் கொள்ள வேண்டும். இது இரண்டாவது அறிவுரை. அதற்கடுத்து, மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் நோக்கி, ஏற்கனவே சொன்ன இரண்டும் யாவே சொன்னது. இப்பொழுது மோசேயும் ஆரோனும் சேர்ந்து இதனுடைய விளக்கங்களை தொடர்ந்து சொல்லுகிறார்கள். அதாவது நிச்சயமாக யாவே வழியாகத்தான் மோசேக்கும் ஆரோனுக்கும் செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது மக்களுக்கு சொல்லுகிறார்கள். 6ஆம் வசனம், நீங்கள் எகிப்து நாட்டு நின்று உங்களை வெளியேற செய்தவர் ஆண்டவர் தாமே என்பதை இன்று மாலையில் உணர்ந்து கொள்ளப் போகிறீர்கள். இப்படி உங்களுக்கு அப்பம் பொழியப்படுவதிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த அப்பத்தை சேகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற அந்த அடிப்படையில் 7ஆம் நாளுக்குரியது 6ஆம் நாளே சேகரித்துக் கொள்ளக்கூடிய சூழலில் இது எதற்காக உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது? இதனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் யாவையை நம்பவில்லை. யாவே நிச்சயமாக இயலாதவர், நமக்கு உணவு கொடுக்க முடியாதவர், நம்மை பாலைவனத்தில் கொலை செய்வதற்கு அல்லது கொல்வதற்கு ஒரு திட்டம் தீட்டி விட்டார். நாம் அழியப் போகிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? யாவை மீது நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறீர்கள் அல்லவா? யாவை மீது நீங்கள் உங்களுடைய கோபங்களை எல்லாம் கொப்பளிக்கிறீர்கள் அல்லவா? எங்களுக்கு மீண்டும் எகிப்துக்கு நாங்கள் போகிறோம் என்று புலம்புகிறீர்கள் அல்லவா? எகிப்தே எங்களுக்கு மேலானது என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அது உண்மையா பொய்யா என்பதை உங்களுக்கு யாவே நிரூபிக்கப் போகிறார், உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறார். யாவே பெரியவரா, எகிப்து அல்லது பார்வோன் பெரியவரா என்பதை யாவே உங்களுக்கு இதன் வழியாக நிரூபிக்கப் போகிறார், எடுத்துக்காட்டப் போகிறார். நீங்கள் உணர்ந்து கொள்ளப் போகிறீர்கள். யாவேதான் ஆண்டவர், யாவேதான் வல்லவர், யாவேதான் எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கக்கூடியவர் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. வானத்திலிருந்து அப்பம் பொழியப்பட இருக்கிறது. இப்ப இந்த அப்பத்தை எப்படி, இப்ப நம்ம இதுவரை பார்த்தோம் 2. ஒன்று, அன்றன்றைக்கு சேகரிக்க வேண்டும். இரண்டாவது, 6ஆம் நாளில் 7ஆம் நாளுக்குரியதை சேகரிக்க வேண்டும். மூன்றாவது, காலையில் நீங்கள் ஆண்டவரின் மாட்சியை காண்பீர்கள், ஏனெனில் ஆண்டவருக்கு எதிரான உங்கள் முறையீடுகளை அவர் கேட்டுள்ளார். இவ்வாறு இருக்க எங்களை எதிர்த்து நீங்கள் முறுமுறுக்க நாங்கள் யார் என்றனர். அவர்கள் எங்களுக்கு இதுக்கு தொடர்பே இல்லை, நீங்கள் பட்டினியாக கிடப்பது இங்கே பாலைவனத்துக்கு வந்ததுக்கு நாங்கள் காரணம் அல்ல, யாவேதான் காரணம். ஆனால் யாவே மாட்சி உள்ளவர் என்பதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். ஆண்டவர் தாமே என்று நிரூபிக்க தயாராக இருக்கிறார். இரண்டாவது, அவருடைய மாட்சியையும் காண்பீர்கள். நீங்கள் இதுவரை அவருடைய மாட்சியை நீங்கள் காணவில்லை, இப்பொழுது உங்களுக்கு மாட்சியை காண்பித்தார். ஏற்கனவே காமிச்சிருக்கிறார், ஆனால் இவர்கள் உணரவில்லை. மேகத்தூணாக வந்தார், நெருப்பு தூணாக வந்தார், செங்கடலை கடப்பதற்கு உதவி இருக்கிறார், 10 வல்ல செயல்களை எகிப்திலே செய்து காட்டி இருக்கிறார். இவ்வளவு செய்த பிறகு இவர்களால்
அவர் யாவே என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் இருக்கிறவர், இனி இருக்க போகிறவர், இருந்தவர் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால இந்த சூழ்நிலையில் தான் நாம் இப்பொழுது 2 சிந்தனைகளை பார்க்கிறோம். 6ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும் ஆண்டவர் தாமே என்று நீங்கள் காணப்போகிறீர்கள், இரண்டாவது அவருடைய மாட்சியையும் காணப்போகிறீர்கள். அதற்கடுத்து மோசே தொடர்ந்து அவர்களுக்கு சில செய்திகளை சொல்லுகிறார். 8ஆம் வசனம், பின் மோசே ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் முறுமுறுக்கும் முறையீடுகளை அவர் கேட்டதால் தான் உண்பதற்கு மாலையில் இறைச்சியையும் நிறைவடைவதற்கு காலையில் அப்பத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆக இப்பொழுது அப்பம் மட்டுமல்ல, வானத்திலிருந்து அப்பம் மட்டும் பொழியப்படுவதில்லை, இறைச்சியும் கொடுப்பதற்கு அவர் உத்தரவாதம் கொடுக்கிறார். இவங்களுடைய பிரச்சனை அதுதானே, எங்களுக்கு உண்ண உணவு இல்லை, இறைச்சி இல்லை, இறைச்சிக்கு செத்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம், எனவே எங்களுக்கு இப்பொழுது இறைச்சி வேண்டும். அடிப்படையில் அவர்களுடைய உணவு இறைச்சி தான். ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் தானே, ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் தானே. ஆடு மாடு மேய்க்கிறவர்களுடைய உணவு பொதுவாக அவர்களுடைய மந்தையிலே இருக்கிற ஒரு ஆட்டை அவர்கள் அடித்து உண்கிறார்கள். என்றால் இவர்களுக்கு தானியம் கிடையாது. தானியம் பயிர் செய்கிறவர்கள் இவர்கள் அல்ல. பின்னாளிலே தானியங்கள் அவர்கள் விவசாயிகளாக மாறிய பிறகு தானியங்கள் வருகின்றது. அப்படி என்றால் இவர்களுடைய முக்கியமான உணவு என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் மிருகங்களை உண்பது. அதாவது ஆரம்பத்தில் வேட்டையாடினார்கள், காட்டு விலங்குகளை உண்டார்கள். இப்பொழுது இந்த காட்டு விலங்குகளில் சிலவற்றை எடுத்து இவர்களுடைய வீட்டு விலங்குகளாக மாற்றினார்கள். இப்ப வீட்டு விலங்குகளாக மாற்றிய பிறகு அந்த விலங்கிலிருந்து உணவை உண்கிறார்கள். அதனால் இவங்களுக்கு தானியங்களுக்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை மரங்களிலிருந்து பழங்கள் உண்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் தானியங்களை பயிர் செய்து உண்பதற்கான வாய்ப்பு இல்லை, இவர்களுக்கு இல்லை. எனவேதான் இறைச்சியை மையப்படுத்துகிறார்கள். எனவே யாவே இவர்களுக்கு இறைச்சியை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். காலையில் அப்பமும் மாலையில் இறைச்சியும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதற்கடுத்து 9ஆம் வசனம், மோசே ஆரோனிடம், நீர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி ஆண்டவர் திருமுன் அணுகிச் செல்லுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார். ஆக மீண்டும் அதாவது யாவே இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறார். இவர்கள் யாவையை புரிந்து கொள்ளாவிட்டாலும், மோசையை புரிந்து கொள்ளாவிட்டாலும், என்ன நோக்கத்திற்காக யாவையும் மோசையும் இவர்களை பாலைவனத்துக்கு அழைத்து வந்தார் என்று புரிந்து கொள்ளாவிட்டாலும் யாவே யாரை புரிந்து வைத்திருக்கிறார்? இந்த மக்களை. அதனாலதான் நான் உங்களுக்கு, உங்களுடைய வேண்டுகோளுக்கு, உங்களுடைய புலம்பலுக்கு, உங்களுடைய முறுமுறுத்தலுக்கு நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு நான் உணவு கொடுக்க தயாராகிறேன், இறைச்சியும் கொடுக்கிறேன், அப்பமும் கொடுக்கிறேன் என்று தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அதே போல 10ஆம் வசனம், அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக் கொண்டிருக்கையில் அவர்கள் பாலைநில பக்கமாக திரும்பினார்கள். அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது. ஆகையதான் அவர்கள் யாவே கொடுத்த உத்தரவாதம், விரைவில் நீங்கள் மாட்சியை காண்பீர்கள், மாலையிலே யாவையுடைய மாட்சியை காண்பீர்கள். அந்த மாட்சியை இவர்களுக்கு யாவே காட்டுகிறார். அந்த மாட்சினா என்ன 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 நிலை, எப்படி மாட்சி வெளிப்படுத்தப்பட்டது? இந்த மாட்சி என்பது ஆண்டவருடைய ஒரு மகிமை அல்லது அவருடைய வெளிப்பாடு. அவர் எதன் வழியாக வெளிப்படுத்துகிறார்? பாலை நிலத்தை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிற விதம் என்ன? மேகத்தூணாக, இரண்டாவது நெருப்பு. அப்படி என்றால் இங்கே மேகத்தூண் வழியாக மீண்டும் அவர்களுக்கு ஒரு பிரசன்னத்தை அவர் சுட்டி காட்டியிருக்க வேண்டும், அல்லது மேகத்திலிருந்து ஒரு ஒளிப்பிழம்பாக அவர்களுக்கு முன்னால் அவர் தோன்றி இருக்க வேண்டும். இது ஒரு அடையாளம் தான். அவர்கள் கூட தான் இருக்கிறார், மேகத்தூணாக இருக்கிறார் பகலிலே, இரவிலே ஒளிப்பிழம்பாக இருக்கிறார், ஒளி கம்பங்களாக இருக்கிறார். ஆனால்
இவர்கள் நம்பாததினால், யாவே மீது நம்பிக்கை கொள்ளாததினால் யாவே மீண்டும் இவர்களுக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் நம்ம மாட்சி என்கிறோம். இந்த மாட்சியை பற்றி சொல்லுகின்ற போது இறைவாக்கினர்கள் உதாரணமாக எருசலேமிலே ஆலயத்தினுடைய மாட்சி, ஆலயத்தில் எப்படி யாவே மாட்சியோடு வந்தார் என்பதை எசேயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. அதில் இறைவனுடைய மாட்சி எப்படி நிலை பெற்றது கோவிலிலே என்பதை விரிவாக சொல்லுகிறது. நீங்கள் 6ஆம் அதிகாரம் எடுத்து வாசியுங்கள். ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம். ஏசாயாவுடைய அழைப்புக்கு முன்னால் இப்படியெல்லாம் எருசலேம் ஆலயத்திலே அவருடைய மாட்சி விளங்கியது என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறார். 6ஆம் அதிகாரம். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தனர். உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தது. மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது. அது மண்ணுலகில் மட்டுமல்ல. இங்க பாருங்க, 4ஆம் வசனத்துடைய கடைசி அந்த 4ஆம் வசன வாசியுங்கள். கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன, கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. இதுதான் யாவேயுடைய மாட்சி. ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம். யாவேயுடைய மாட்சி நான் இதுல ஒரு பகுதியை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு முன்னால எப்படி செராபீன்கள் தோன்றினார்கள், அவர்களுடைய 6 இறக்கைகள், அதே போல 2 இறக்கைகள் முகத்தை மூடிக்கொண்டன, 2 இறக்கைகள் கால்களை மூடிக்கொண்டன, 2 இறக்கைகளால் பறந்தன என்றெல்லாம் ஒரு வடிவத்தை காட்டும். ஆக இதுதான் இறைவனுடைய மாட்சி. ஆலயத்திலே எப்படி இறைவனுடைய மாட்சி இருந்தது என்று ஏசாயா சொல்லுகிறார். எக்காலங்கள், அதாவது வாயில் நிலைகள் எல்லாம் அடித்தளங்கள் அசைந்தன அப்படிங்கிறார். வாயில் நிலைகளுடைய அடித்தளங்களே அசைந்தன, கோவில் முழுவதும் புகை நிறைந்திருந்தது. அப்படின்னா இறைவனுடைய மாட்சி எப்படி இருக்கும்னா, இந்த விடுதலை பயணம் உள்ள இங்கே எத்தகைய மாட்சியை காண்பித்தார் என்றால், ஏறக்குறைய ஏசாயா புத்தகத்தில் நாம் படிக்கிற 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நாம் படிக்கிற அத்தகைய ஒரு மாட்சியைத்தான் யாவே வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அதை பார்த்து மக்களுக்கு ஒரு அடையாளமாக அது அமையப் போகிறது. அந்த அடிப்படையில் தான் தன்னுடைய மாட்சியை யாவே மாலையானதும் வெளிப்படுத்துகிறார். அதன் பிறகு 11ஆம் வசனம். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல். ஆண்டவர் என்பதனுடைய அடையாளம், யாவேயுடைய மாட்சியை காண்பித்தவர். ஆண்டவர் என்பதனுடைய அடையாளம் என்பது இவர்களுக்கு இறைச்சி வழங்குவதும் அப்பம் வழங்குவதும். இந்த 2 சிந்தனைகளின் வழியாக தான் தான் யாவே, தான் தான் இவர்களை வழி நடத்துகிறேன், தான் தான் இந்த பாலை நிலத்திலே இவர்களை கூட்டிச் செல்கிறேன் என்பதை இதன் வழியாக நிலைநிறுத்துகிறார். அடிப்படையில் யாவே இந்த மக்களுடைய புலம்பலை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர்களுடைய முறையீட்டை அவர் சாதாரணமானதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இது இவர்களுடைய தேவைகளுடைய அடிப்படையில் வெளிப்படுகிற ஒரு கதறல். எனவே இதை சரி செய்வோம் என்கிற அந்த பார்வை யாவைக்கு இருக்கிறது. மக்கள் வேறு மாதிரி எடுக்கிறார்கள். யாவே இவர்களை எல்லாம் பாலைவனத்தில் கூட்டு அழிக்க வந்திருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் யாவே அப்படி நினைக்கவில்லை. தான் பாலினத்திற்கு அழைத்து வந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? அவருக்கு இருக்கிறது, தனக்கு இருக்கிறது. அவர்களை வாழ வைக்க வேண்டிய கடப்பாடு தனக்கு இருக்கிறது என்பதை தெளிவாக உணர்ந்திருக்கிறார். அதனால இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் வருகிறது. அதாவது என் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். இந்த 10 வசனங்களுக்குள்ளாகவே 12 வசனங்களுக்குள்ளாகவே ஏறக்குறைய 5 முறை இந்த வாக்கியம் வருகிறது. யாவே இந்த மக்களுடைய முறையீட்டை கேட்டார். அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த முறையீட்டிற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். முதலாவது இது ஆரம்ப கட்டம்.
இப்பொழுதுதான் இவர்கள் பாலைவனத்தில் நுழைந்திருக்கிறார்கள். இப்பொழுதே அவர்களுடைய முறையீடுகளை நாம் சரி செய்யாவிட்டால் பின்னால அது சரியான நிலைக்கு வராது. அதனால ஆரம்பத்திலே இவர்கள் இந்த எரிச்சல் படுகின்ற போது, யாவைக்கு எதிராக, மோசைக்கு எதிராக, ஆரோனுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற போது அதை சரியான நிலையில் சரி செய்ய பார்க்கிறார். அந்த குறைகளை எல்லாம் அந்த அவர்கள் என்ன நோக்கத்திற்காக முறையீடு என்பதெல்லாம் சரி செய்து இந்த மக்களை ஒழுங்குபடுத்த பார்க்கிறார். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரச்சனையை நம்ம ஆரம்பத்திலே சரி செய்து விட்டால் பின்னால் பிரச்சனைகள் வலுக்காமல் இருக்க அது ஒரு வாய்ப்பாக இருக்கு. முதற்கோணல் முற்றிலும் கோணல். ஆரம்பத்திலே நம்ம அதை சரி செய்யாவிட்டால், வர்ற பிரச்சனையை தொடக்கத்திலே நம்ம ஒழுங்குபடுத்தாவிட்டால் அந்த பிரச்சனைகள் இதில் என்ன எப்படி ஆகும்? சின்ன சின்ன குன்றாக வளர்ந்து பெரிய மலையாக உருவாக்கி நமக்கு முன்னால் நம்மையே மறைக்கக்கூடிய ஒரு மாபெரும் பிரச்சனையாக வந்து நிற்கும். இங்கே யாவே இதை அணுகிற முறை ரொம்ப வேறுபட்டு இருக்கிறது. அவர் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. யாவே சொல்லுகிறார், என் மக்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், அவர்களுடைய அழுகுரலை கேட்டேன், அவர்களுடைய முறையீடுகளை கேட்டேன். அப்ப அந்த முறையீடுகளை கேட்டதன் அடிப்படையில் தான் இவற்றையெல்லாம் சரி செய்ய முயற்சி எடுக்கிறார். மாலையில் காடைகளையும் காலையில அப்பத்தையும் கொடுப்பதாக வாக்கு கொடுத்த இறைவன் கொடுத்தாரா அல்லது கொடுக்கலையா என்பதற்கான விடை இந்த 13ஆம் வசனத்தில் தான் இருக்கு. அவர் ஏற்கனவே ஒரு வாக்கு கொடுத்த இறைவன் வாக்கு மாற மாட்டார். அந்த மக்களுக்கு நல்லா தெரியும், இஸ்ராயல் மக்களுக்கு யாவே இதுவரை எல்லாவற்றையுமே செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். இருந்தாலும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையற்ற தன்மை இருக்கிறது. அந்த தன்மையை நீக்கணும். அது யாவேனுடைய முக்கியமான ஒரு நிலைப்பாடு என்றால், இவர்களைத்தான் இவர் தன்னுடைய மக்களாக உருவாக்க போகிறார். பாலைவனத்தில் தான் அதற்கான பணி நடக்கிறது. எனவே ஒவ்வொரு நிலையுமே ஒரு பாடம்தான் அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு. எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறியதிலிருந்து செங்கடலை கடந்து மாராவை தாண்டி ஏலிம் ஏலிமிலிருந்து இப்போ ஷின் பாலைவனம் வந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நிலையிலுமே அவர்களுக்கு ஒரு புதிய பாடம், ஒரு கற்றுக் கொடுத்தல் தான். யாவை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது அந்த கற்றுக் கொடுத்தலுடைய அடுத்த கட்டம், அவருடைய வாக்கு நிறைவேறியதா என்பதை நம்ம 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 13ஆம் வசனம் முழுவதுமே ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுகிறது. அவர்களுக்கு உணவு கிடைத்தது. அதாவது அதுவும் என்ன, எத்தகைய உணவு? இறைச்சி உணவு கிடைத்தது அப்படிங்கிற அந்த செய்தி தான். வாசியுங்கள். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. ஒரு செய்தி தான் அங்கே இருக்கிறது. காடைகளே, நான் உங்களுக்கு இறைச்சி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் இப்ப என்ன சொல்றாரு? மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. அதாவது இறைச்சி வேண்டும் என்று சொன்னவர்களுக்கு இறைச்சி கொடுக்க தயாரானது மட்டுமல்ல, இறைச்சியை கொடுக்கிறார். இந்த காடைகள் எப்படி தானா வந்துச்சா? யாவையினுடைய வல்லமை என்றால் நிச்சயமாக இந்த காடைகள் வருதல் என்பதே, அதுவும் பாலைவனத்தில் காடைகள் வருவது, ஆடு மாடுகள் அவர்களுக்கு கிடைக்கிறது என்றால் அவர்கள் ஆடு மாடு வைக்கிறவர்கள். காடைகளே இவர்களுக்கு முன்னால் விழுந்தது என்றால் அது மிகப்பெரிய ஒரு வல்ல செயல் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிதான் பார்த்தார்கள் இஸ்ராயல் மக்கள், பாலைவனத்தில் வாழ்ந்த மக்கள். அந்த காடைகள் வருவதை ஒரு மிகப்பெரிய வல்ல செயலாக பார்த்தார்கள். அதனால தான் இந்த பாரம்பரியம், அதாவது குருத்துவ பாரம்பரியம் இதை வலியுறுத்தி சொல்லுகிறது, காடைகள் விழுந்ததே. ஆனால் காடைகள் எப்படி வந்திருக்கும்? அதை கொஞ்சம் நம்ம அறிவியல் பூர்வமாக யோசித்து பார்க்கணும். இப்போ பாலைவனத்தில் பறவைகளுக்கு அதிகம் வாய்ப்பில்லை. மரம் செடி கொடிகள் இருந்துச்சுன்னா பறவைகள் இருப்பதற்கு வாய்ப்பு. இங்கே மரமே கிடையாது. அத்தி பூத்தாற் போல அங்கன்றும் இங்கன்றுமாக சில பாலைவனத்து பறவைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் பாலைவனத்தில் பறவைகளே இல்லைன்னு நம்ம சொல்லவும் முடியாது.
அந்த வெப்பநிலைகளுக்கு ஏற்றபடி, பாலைவன சூழலுக்கு ஏற்றபடி இருக்கக்கூடிய பறவைகள் நிறையவே இருக்கு. அந்த பறவைகள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழல். ஆனால் காடைகளுக்கும் பாலைவனத்துக்கும் தொடர்பு இல்லை. என்ன தொடர்புனா, அந்த காடைகள் பறந்து போகின்ற போது பாலைவனத்தை தாண்டி பறந்து போகும், அவ்வளவுதான். அந்த காடைகள் எங்கேருந்து வருது? எங்கேருந்து வந்திருக்க முடியும்? நிச்சயமாக இவர்களுக்கிடையே வந்த காடைகள் வழக்கமாக எங்கேருந்து வரும் என்றால், நமக்கு எல்லாமே தெரியும், இந்த பறவைகள் எல்லாம் இடப்பெயர்ச்சி செய்யக்கூடியவை. அதுவும் குறிப்பாக மேற்கு பகுதியில் இருக்கிற, அதாவது மேற்கத்திய நாடுகள் இருக்கிற பகுதி, மேற்கத்திய நாடுகள் என்பதை விட வடதுருவத்தில் இருக்கிற பறவைகள் தென் துருவத்தை நோக்கி படையெடுக்கின்றதும், தென்துருவத்திலிருந்து வடதுருவம் நோக்கி படையெடுப்பதும் அது இயல்பு. தென் துருவம் என்று எதை சொல்லுகிறேன் என்றால், தென் பகுதி, பனி பொழிகின்ற பகுதிகள், ஐரோப்பா நாடுகள், அதே மாதிரி மேற்கத்திய நாடுகள்லேயே வட அமெரிக்கா போன்ற நாடுகள். இந்த வட அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் குளிர் நாடுகள். அந்த குளிர் நாடுகளில் இந்த பறவைகளுக்கு உணவு கிடைக்காது. அப்ப என்ன பண்ணுன்னா, பறவைகள் எல்லாம் உணவு தேடி வெப்ப பகுதிகளுக்கு வரும். இதில் சிறப்பு என்னவென்றால், இந்த பறவைகள் ஏறக்குறைய லட்சக்கணக்கில் வருவது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான மைல்களையும் தாண்டி பறந்து செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளவை. இப்போ கனடா போன்ற வட அமெரிக்க நாடுகளில் இருந்து வருகின்ற பறவைகள், அதே போல ஜெர்மனி, பிரான்ஸு, ஆஸ்திரியா, இங்கிலாந்து, ஈஸ்லாந்து, இதே மாதிரி இந்த பகுதிகளில் அயர்லாந்து போன்ற பகுதிகளில் இருக்கிற பறவைகள் எல்லாம் இடப்பெயர்ச்சியாகி எங்கு நோக்கி வரும் என்றால், நம்முடைய இந்தியா என்றால், இந்த இந்தியாவெல்லாம் குளிர்காலத்தில் மழைக்காலம் என்று சொல்லுவோம் நாம். குளிர் அல்ல, ஆனால் வெப்ப காலங்கள் தான். அப்ப இங்க இவை உணவு தேடுவது மட்டுமல்ல, அதுதான் இவற்றுக்கு இனப்பெருக்கக்கூடிய காலம். அந்த காலத்து இனப்பெருக்கத்தை செய்து கொண்டு மீண்டும் என்ன செய்யும்னா, பிப்ரவரி மாத கடைசியில் அல்லது மார்ச் மாத தொடக்கத்தில் வெப்ப காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னால, இப்போ மார்ச் மாதங்கள் எல்லாம் வெப்ப காலமாக மாறிவிடுகிறது. இப்போ மார்ச் 10-15 தேதிகளிலெல்லாம் அதிகமான வெப்பம் வந்து விடுகிறது. அப்போ என்ன செய்யும்னா, அந்த பறவைகள் எல்லாம் இந்த வெப்ப நாடுகளிலிருந்து மீண்டும் குளிர் நாடுகளுக்கு போகும். ஏன்னா இந்த குளிர் நாடுகளில் அப்பொழுதுதான் அந்த ஸ்ப்ரிங் சீசன் என்ற ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், வசந்த காலம். அந்த வசந்த காலத்திலே மீண்டும் பயிர் பச்சைகள் வர ஆரம்பிக்கும். எங்கு பார்த்தாலும் புல் நிறைஞ்சிருக்கும். இந்த பறவைகளுக்கு தானியங்கள் கிடைக்கும், மலர்கள் பூத்து குலுங்கும். அதே போல கனிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. செப்டம்பர் வரை இதற்கு உணவுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இனப்பெயர்ச்சிக்காக இடப்பெயர்ச்சி செய்யும். குளிர்காலத்திலிருந்து தப்பிப்பதற்காக வெப்ப காலத்துக்கு வரும், வெப்ப சூழல் இருக்கிற பகுதிகளுக்கு வரும். வெப்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக மீண்டும் குளிர்கால நாடுகளுக்கு போகும். இது வழக்கமாக நடைபெறுகின்ற இடப்பெயர்ச்சி. அப்ப இந்த இடப்பெயர்ச்சி நடக்கிற போது பறவைகள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் செல்லுகின்ற போது, இதற்கு இடையில இருக்கின்ற ஒரு முக்கியமான பகுதி தான் சீனாய் பாலைவனம், அதே போல அரேபியா பாலைவனம். இந்த அரேபியா பாலைவனத்தை கடந்து சீனாய் பாலைவனம், இங்கே நாம சொல்லப்படுகின்ற காலம் என்னவென்றால், ஏறக்குறைய ஐயர் என்பது இந்தியாவை பொறுத்த மட்டிலே மே மாதம். இப்ப மே மாதம் என்றால் என்ன பொருள்? வெப்பம். இது அதிகமாக வெப்பமாக இருக்கிற இந்த வறண்ட பாலைவனங்கள் அல்லது சீனாய் பாலைவனம், அரேபியா பாலைவனம் பகுதியில் எவ்வளவு வெப்பம் இருக்கும்? நிச்சயமாக கொடூரமான வெப்பமாக இருக்கு. அப்ப இந்தியாவிலிருந்து புறப்படுகிற பறவைகள் எல்லாம் இது ஏறக்குறைய மீண்டும் தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு தாங்கள் எங்கே புறப்பட்டு வந்தோமோ அந்த நாடுகளில் போகிற பறவைகள். அந்த காலத்தை தான் இது குறிக்கிறது. ஐயர் என்பது ஏறக்குறைய ஏப்ரல் கடைசி மே மாதம். அப்பொழுது இந்த பறவைகள் எல்லாம் இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து புறப்பட்டு போகிறது. அப்படி புறப்பட்டு போகிற போது
வழியிலே இவர்களுக்கு என்ன பகுதி இடையே இருக்கிறது? இந்த பாலைவன பகுதி. பாலைவன பகுதி. அந்த பாலைவன பகுதியை கடக்க வேண்டும். அப்ப கடக்கிற போது அதிகமான வெப்பநிலை இருக்கிறது. இந்த வெப்பத்தினால இந்த பறவைகள் என்ன பண்ணும்? மயங்கி கீழே விழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பறவை 2 பறவை இல்லை, நூற்றுக்கணக்கான பறவைகள், ஆயிரக்கணக்கான பறவைகள் மயங்கி விடும். இன்றைக்கும் அது நடக்கிறது. அதான் உண்மை. இடப்பயிற்சி செய்கிற போது இந்த வெப்ப பகுதிகளுக்கு பறவைகள் வருகின்ற போது தானாகவே இந்த பறவைகள் எல்லாம் சுருண்டு மயங்கி விழுகின்றன. நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழலைத்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். காடைகள் இதே மாதிரி இவர்களுடைய வீடுகளுக்கு முன்னால், அதாவது இவர்கள் கூடாரங்களுக்கு முன்னால் விழுந்தது என்றால் என்ன பொருள்? இந்த இடப்பெயர்ச்சி செய்கிற போது ஏற்படுகின்ற ஒரு விளைவு. இப்ப இதை பார்த்த இந்த குருத்துவ பாரம்பரிய ஆசிரியர் என்ன செய்கிறார்? இவர்கள் இறைச்சி கேட்கிற தருணமும் இந்த காடைகள் வருகின்ற தருணமும் ஏறக்குறைய ஒன்றாக இருக்கிறது. இந்த இறைச்சி விழுந்தவுடனே இவர்களுக்கு என்ன நினைப்பு வருகிறது? யாவே நமக்கு தருவதாக சொன்னாரே, அப்ப யாவே வல்லவர், யாவே ஆற்றல் மிக்கவர், அவர்தான் நமக்கு காடைகளை அனுப்பி இருக்கிறார் என்கிற அந்த பாரம்பரியத்தை அவர்கள் அத்தகைய பாரம்பரியத்தை உருவாக்குகிறார்கள். அது யாவையினுடைய வல்ல செயலாகவே பார்க்கப்படுகிறது. அதுவும் உண்மைதான். அந்த அடிப்படையில் பார்க்கிறது என்றால் இந்த காடைகள் வருகின்ற போது அந்த வெப்பம் தாங்காமல் விழுந்தாலும் கூட, ஆனால் இவர்களுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு செயலாக தெரிகிறது? யாவையினுடைய வல்ல செயல்களாக இவர்கள் கண்களுக்கு தெரிகிறது. அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த காடைகள் கூடாரங்கள் மீது கூடாரங்களை மூடியிருப்பதை பார்க்கிறோம். அதற்கடுத்து என்ன நிகழ்கிறது? காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பால் நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இப்பதான் இந்த மன்னா என்கிற இந்த பொருள் எப்படி இருந்தது என்கிற செய்தியை சொல்லுகிறார். எனவே காடைகள் வந்து விட்டது, இறைச்சிக்கு பிரச்சனை இல்லை, இப்பொழுது அப்பத்துக்கு பிரச்சனை. அப்ப அப்பத்துக்கு பிரச்சனை என்றால் அப்பம் வேண்டும் அவர்களுக்கு, அப்பத்தை பொழிய வேண்டும். அப்பம் எப்படி பொழிவது? வானத்திலிருந்து பொழியப்படும் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார். இது வானக உணவு, வானத்தூர்களுடைய உணவு என்பது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. அப்ப இந்த வானத்தூர்களுடைய உணவு அல்லது வானத்திலிருந்து வரப்போகிற அந்த உணவு எப்படி இருக்கும்? மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள். அது பெரிய பொருள் அல்ல, பெரிய தோசை மாதிரி கிடையாது, ஒரு சிறிய பொருள். கொத்தமல்லி விதைக்கு சமமானது, வெண்மையாக இருக்கும். பின்னால அது சொல்லப்படும் கொத்தமல்லியினுடைய விதையினுடைய அளவு. எனவே சிறிய பொருள், வெண்மையான தட்டையான உறைபனி போல, மெல்லிய உறைபனி போல சிறிய உணவு. 15ஆம் வசனம், இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். அதாவது மன்ஹூ என்பதுதான் எபிரேய சொல். இந்த மன்ஹூ என்று அவர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். மன்ஹூ என்றால் என்ன, இது என்ன, அதுதான் அதுக்கு பெயராகவே ஆரம்பிச்சிச்சு. எனவே அவர்கள் என்ன என்று கேட்டது அதற்கு பெயராக போய்விட்டது. ஆனால் மன்னா என்றால் என்ன? மன்னா என்பது ஒரு உணவு, ஒரு அப்பம் என்று சொல்லுகிறார்கள். அது தட்டையாக இருக்கிறதாம், அதே போல மெல்லிய உறைபனி போன்று இருக்கிறதாம், அதே போல மென்மையாக இருக்கிறது. மென்மையாக குறைய கையில வைத்தாலே கரைந்து விடுவது போல ஒரு மென்மைத்தன்மை அதில் இருக்கிறது. அது என்னன்னு தெரியாதனால அது என்ன என்று கேட்டார்கள். அதுவே அதற்கு பெயராக மாறிவிட்டது. அப்போது மோசே என்ன சொல்றாரு? ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே. ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்கிறார். யாவே இந்த அப்பத்தை யாவேயே இறைவனே கொடுத்ததாக மோசே சொல்லுகிறார். மேலும் அந்த இனிமேல் தான் அந்த கட்டளை ஏற்கனவே ஒரு 2 கட்டளை கொடுக்கப்பட்டு விட்டது.
முதலாவது அன்றன்றைக்கு அன்றன்றைக்கு எடுக்க வேண்டும், அது முதல் கட்டளை. இரண்டாவது 6வது நாள் மட்டும் 7வது நாளுக்கும் சேர்த்து 6வது நாளுக்கும் 7வது நாளுக்கும் சேர்த்து எடுக்க வேண்டும், இது இரண்டாவது கட்டளை. மூன்றாவது 16வது வசனம், மேலும் ஆண்டவர் இட்ட கட்டளையாவது, உங்களில் ஒவ்வொருவனும் தான் உண்ணும் அளவுக்கு இது நின்று சேகரித்துக் கொள்வானாக. ஒவ்வொருவரும் அவர்கள் உண்ணுகின்ற அளவுக்கு சேகரிக்க வேண்டும், தேவைக்கு அதிகமாக சேகரிக்க கூடாது. எனக்கு வந்து ஒரு படி வேணும் போதும்னா ஒரு படி தான் எடுக்கணும், 2 படி எடுக்கக்கூடாது. ஸோ அதில் யாவை தெளிவாக இருக்கிறார். அந்தந்த குடும்பத்திற்கு அல்லது அந்தந்த நபருக்கு தேவையான அளவு மட்டும்தான் எடுக்க வேண்டும். இரண்டாவது, அதுக்கடுத்து 4வது, அதாவது தலைக்கு 2 படி வீதம் அவரவர் கூடாரத்தில் உள்ள ஆள்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். அப்ப ஒரு ஆளுக்கு தேவையானது என்பது தலைக்கு 2 படி. இந்த படி என்றாலே எபிரேய மொழியில என்ன அப்படின்னா ஓமர் என்கிறது எபிரேய பாடம். படி என்றால் ஓமர் அப்படின்னா 2 ஓமர், அதுதான் நம்ம படி என்று சொல்லுகிறோம். மரக்கால் படி என்பதுதான் நம்முடைய கணக்கு. நாம வழக்கமாக பயன்படுத்துவது லிட்டர். லிட்டர், ஆனால் படி ஏற்கனவே பழைய வழக்கப்படி நம்ம பயன்படுத்தியது படி தான். அப்போ ஏறக்குறைய 1 லிட்டர் என்பது ஏறக்குறைய அரைப்படி என்கிற கணக்கில் வரும், அல்லது முக்கால் படி என்கிற கணக்கில் 2 ஏறக்குறைய அரைக்கு அல்லது முக்கால் என்கிற அளவுக்கு வரும். அப்படி என்றால் இது ஏறக்குறைய 1 படி என்கிற போது 1.5 லிட்டர் அளவுக்கு இந்த மண்ணா 1 படி. அப்ப 2 படி என்றால் ஏறக்குறைய 3 லிட்டருக்குரிய அளவு வரக்கூடியது. இதை வந்து எபிரேயத்தில் ஓமர் என்று அழைக்கிறார்கள். இந்த படி என்று நாம் குறிப்பதை ஓமர் என்று சொல்லாலே அழைக்கிறார்கள். எனவே 2 படி அவர்கள் எடுத்து சேகரிக்கலாம் ஒரு நாளைக்கு. படி என்றால் ஓமர் அப்படின்னா 2 ஓமர், அதுதான் நம்ம படி என்று சொல்லுகிறோம். மரக்கால் படி என்பதுதான் நம்முடைய கணக்கு. நாம வழக்கமாக பயன்படுத்துவது லிட்டர். லிட்டர், ஆனால் படி ஏற்கனவே பழைய வழக்கப்படி நம்ம பயன்படுத்தியது படி தான். அப்போ ஏறக்குறைய 1 லிட்டர் என்பது ஏறக்குறைய அரைப்படி என்கிற கணக்கில் வரும், அல்லது முக்கால் படி என்கிற கணக்கில் 2 ஏறக்குறைய அரைக்கு அல்லது முக்கால் என்கிற அளவுக்கு வரும். அப்படி என்றால் இது ஏறக்குறைய 1 படி என்கிற போது 1.5 லிட்டர் அளவுக்கு இந்த மண்ணா 1 படி. அப்போ 2 படி என்றால் ஏறக்குறைய 3 லிட்டருக்குரிய அளவு வரக்கூடியது. இதை வந்து எபிரேயத்தில் ஓமர் என்று அழைக்கிறார்கள். இந்த படி என்று நாம் குறிப்பதை ஓமர் என்று சொல்லாலே அழைக்கிறார்கள். எனவே 2 படி அவர்கள் எடுத்து சேகரிக்கலாம் ஒரு நாளைக்கு. 2 படி ஒரு நாளைக்கு சேகரிக்க வேண்டும். அவரவர்களுக்கு தேவையான அளவு மட்டும் சேகரிக்க வேண்டும். அதே மாதிரி ஓய்வு நாளில் சேகரிக்க கூடாது. வாரத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் அவர்கள் சேகரித்துக் கொள்ளலாம். அதுக்கடுத்து இஸ்ரேல் மக்களும் அவ்வாறே சேகரிக்கையில் மிகுதியாக சேகரித்தவரும் உண்டு, குறைவாக சேகரித்தவரும் உண்டு. அதுலேயும் மக்கள்கிட்ட வேறுபாடு இருந்தது. கொஞ்சம் பேர் அதிகமாக சேகரித்தார்கள், கொஞ்சம் பேர் குறைவாக சேகரித்தார்கள். அப்படி சேகரிக்கிற போது 18ஆம் வசனம், ஆனால் 2 படி அளவீட்டில் அதனை அளந்து பார்த்தபோது மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கு எதுவும் குறைவுபடவில்லை. இதுதான் சமநீதி அப்படின்னு சொல்றோம், அல்ல சம பந்தி என்று கூட நம்ம அதை சொல்லலாம். அதாவது மிகுதியாக செய்தவர்களுக்கு மிகவும் இல்லை, குறைவாக சேகரித்தவர்களுக்கு குறைவும் இல்லை. அப்ப இறைவன் நீ மிகுதியாக சேர்த்து வச்சாலும் உன்னால அது அதிகப்படியாக உன்னுடைய பேராசையினால நீ அதிகமாக சேகரித்தால் கூட அது உனக்கு மிகுதியாக வேண்டும் என்றால் தோன்றும். ஆனால் உண்மையிலே அது மிகுதியானது அல்ல, அது ஒரு மாயை தான். நீ அதிகமாக சேகரித்ததா நீ நினைத்துக் கொள்ளுகிறாய். ஆனால் அடிப்படையில் என்ன,
உனக்கு போதுமா உனக்கு போதுமானது மட்டும்தான் இங்கே உள்ள வந்திருக்கு. அதே போல நீ உன்னால குறைவாத்தான் சேமிக்க முடிஞ்சுச்சு. அப்ப நீ நினைக்கலாம் நம்ம குறைவாத்தானே எடுத்திருக்கிறோம், இதெல்லாம் நம்முடைய குடும்பத்துக்கு போதுமா அப்படின்னு. ஆனால் என்ன நடக்கிறது? உன்னுடைய குடும்பத்துக்கு அதுதான் போதுமானதாக இருக்கிறது. அதற்கு அதிகமாக குடும்பத்திற்கு தேவையில்லை. அப்ப இந்த மன்னா என்பது வெறுமனே வானத்திலிருந்து பொழிந்த உணவு மட்டுமல்ல, இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே இன்னொரு பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் எடுக்கணும், அதுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு தேவையான உணவு கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இது அதிகமாக இருக்கிறவர்களுக்கு குறையவும் இல்லை, அதாவது அதிகமாக இருக்கிறவர்களுக்கு மிகுதியாகவும் போகல, குறைவாக இருக்கிறவர்களுக்கு குறைவாகவும் போகல. அவரவர்களுக்கு தேவையானது அவர்களுக்கு இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு சமநிலை, சமன்பாடு, சமன்பாட்டு தத்துவத்தை இந்த மன்னா அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அவர்கள் இந்த சமன்பாட்டு தத்துவத்தை தாங்கள் கற்றுக்கொள்வதற்கு இந்த மன்னா ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. அந்த நிலையில் தான் நாம இதை பார்க்க முடிகிறது. அதுக்கடுத்து 19, மோசே அவர்களை பார்த்து, இதில் யாருமே எதையும் காலை வரை மீதி வைக்க கூடாது. இது ஒரு முக்கியமான அறிவுரை. காலை வரை மீதி வைக்க கூடாது. அப்ப நம்ம இதுவரை வரிசையா பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் தாம் உண்ணும் அளவுக்கு சேகரிக்க வேண்டும். தலைக்கு 2 படி சேகரிக்க வேண்டும். அதுக்கடுத்து காலை வரை மீதி வைத்தல் கூடாது. இது இந்த அவர் சொல்லுகின்ற அறிவுரைகளில், இப்பொழுது சொல்லுகின்ற அறிவுரைகள் 3வது. ஏற்கனவே 2 அறிவுரை சொல்லியிருக்கிறார். அப்படின்னா ஒட்டுமொத்தமாக 5வது அறிவுரை. அதற்கடுத்து, ஆயினும் மோசேக்கு கீழ்ப்படியாமல் ஒரு சிலர் காலை வரை அதில் மீதி வைத்தனர். அப்படி மீதி வச்ச உடனே அது புழு வைத்து நாற்றம் எடுத்தது. காலை வரை மீதி வைத்தால் புழுத்து நாற்றம் அடிக்கும். இந்த மன்னாவுடைய நிலையே அதான். காலையில வரை நம்ம கொண்டு போனோம்னா, காலை வரை சேமித்து வைத்தால் காலையில பார்க்கிற போது அதுல என்னதான் இருக்கும்? நாற்றம், புழுக்களும் நாற்றமும் தான் இருக்கும். இது 6வது அறிவுரை. 7வது அறிவுரை, மக்கள் தாம் உண்ணும் அளவிற்கேற்ப காலைதோறும் அதனை சேகரித்தார்கள், ஏனெனில் வெயில் ஏற ஏற அது உருகிவிடும். அடுத்த வெயில் ஏற ஏற அது என்ன? உருகிவிடும். அப்படின்னா ஏற்கனவே பனி போல, ஏற்கனவே பார்த்துடும் பனிப்படலம். அது பார்ப்பதற்கு பனிப்படம், பஞ்சு மிட்டாய் மாதிரி. இந்த பஞ்சு மிட்டாய் வாயில போட்டோன்னு என்ன ஆகுது? கரைஞ்சு போகுது. வெளியில பஞ்சு மாதிரி இருக்கு. வெளியில பார்ப்பதற்கு அது கரையுமான்னு சந்தேகம் வருது. ஆனா வாயில போட்ட உடனே அது முடிஞ்சு போகுது. அதே போலதான் ஏறக்குறைய வெயில் வந்தவுடனே அதனுடைய நிலை என்ன? உருகி விடுகிறது. அது தன்னுடைய நிலையை இழந்து விடுகிறது. அதற்கடுத்து, ஆனால் 6ஆம் நாளில் அப்பத்தை இரட்டிப்பாக, அதாவது தலைக்கு 4 படி வீதம் சேகரித்துக் கொண்டனர். கூட்டமைப்பினர் தலைவர்கள் அனைவரும் மோசேயிடம் இது பற்றி அறிவித்தனர். ஆக 14ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை மன்னாவை பற்றிய விளக்கமாக இந்த பகுதி அமைகிறது. மன்னா என்ன, மன்னா எப்படிப்பட்டது, அதை எப்பொழுது சேகரிக்க வேண்டும், எப்படி சேகரிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை இங்கே சுட்டி காட்டுகிறார். முதலாவது, ஒவ்வொருவரும் அவரவருடைய தேவைக்கு மட்டும்தான் எடுக்க வேண்டும். அங்கே சமன்பாடு இருக்கிறது. அதிகமாக சேகரிக்கிறவர்களுக்கு அது அதிகமாகவும் இல்லை, குறைவாக சேகரிக்கிறவர்களுக்கு குறைவாகவும் இல்லை. ஒரு சமநிலையை அது சுட்டி காட்டுகிறது. 2வது, தலைக்கு 2 படி. 3வது, காலை வரை மீதி வைக்கக்கூடாது. 4வது, வெயில் ஏறிவிட்டால் உருகிவிடும். 5வது, காலை வரை மீதி இருந்தால் அது புழு வைத்து நாற்றம் எடுக்கும். ஆக இப்படி தெளிவுகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தவர் இன்னொரு செய்தியையும் சொல்லுகிறார். அதை வேக வைத்தும் சாப்பிடலாம், சுட்டும் சாப்பிடலாம். எனவே இந்த மன்னாவை வேக வைத்தும் சாப்பிடலாம், மென்மையான தட்டையான ஏறக்குறைய அந்த பனிப்பள்ளம் போல் இருக்கிற மன்னாவை வேக வைத்தும் சாப்பிடலாம்,
அதை சுட்டும் சாப்பிடலாம் என்று இதெல்லாம் சொல்லி வந்த பிறகு இதனுடைய விளக்கத்தை நாம் இந்த மன்னானா என்ன என்பதற்கான விளக்கத்தை 31ஆம் வசனத்தில் சுட்டி காட்டுகிறார். இந்த மன்னா என்பது கொத்தமல்லி போன்ற வெண்ணிறமாயும் தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போன்றும் சுவையாக இருந்தது. ஆக இதற்கு இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார். இது மென்மையாக தட்டையாக படிப்படலம் போல இருந்தாலும் அதனுடைய சுவையை பொறுத்த மட்டில் அது எப்படி இருந்தது, அதனுடைய அளவை பொறுத்த மட்டில் எப்படி இருந்தது, கொத்தமல்லி போன்று வெண்ணிறமாகவும் தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போலவும் இருந்தது. விடுதலை பயணம் 16ஆம் அதிகாரம் 31 சொல்லப்பட்டது போல எண்ணிக்கை நூல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் அதே சிந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். மன்னா கொத்தமல்லி விதையை போன்றும் அதன் தோற்றம் முத்து போன்றும் இருந்தது. இன்னொரு விளக்கத்தையும் கொடுக்கிறார். அதாவது இந்த கொத்தமல்லி போன்று தேன் கலந்த ஒரு பணியாரம் போல இருந்ததை இப்பொழுது முத்து போன்று இருக்கிறது அப்படிங்கிறார். மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர், அரவை கல்லில் அரைத்தனர் அல்லது உரலில் போட்டு இடித்தனர், பானைகளில் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தனர், அதன் சுவை எண்ணெயில் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்திருந்தது. ஏறக்குறைய இதெல்லாம் மன்னாவை பற்றி இந்த விடுதலை பயண நூலும் எண்ணிக்கை நூலும் தருகின்ற ஒரு விளக்கம். இது வானத்திலிருந்து பொழியப்பட்டாலும் அதனுடைய சுவை என்ன, அதனுடைய அளவு என்ன, அதனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை எல்லாம் ரொம்ப தெளிவாக இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த மன்னா இதை பற்றி நாம் எப்படி புரிந்து கொள்வது? இந்த மன்னாவை வானத்திலிருந்து பொழிந்தார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். இப்போ வானத்திலிருந்து பொழிந்தார் என்றால் இந்த மன்னாவை நாம் எப்படி வானத்திலிருந்து பொழிந்ததாக புரிந்து கொள்வது? நாம் ஏற்கனவே சுட்டி காட்டினோம். இந்த மன்னா பழைய ஏற்பாட்டிலும் அடிக்கடி சுட்டி காட்டப்படுகிறது, புதிய ஏற்பாட்டிலும் சுட்டி காட்டப்படுகிறது. நெகேமியா புத்தகம் சுட்டி காட்டும், திருப்பாடல் 78, 105 எல்லாம் சுட்டி காட்டினோம். அதேபோல் இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 16ஆம் வசனமும் இதை மன்னாவை பற்றி பேசுகிறது. புதிய ஏற்பாட்டிலே நாம் ஏற்கனவே சுட்டி காட்டியபடி யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம், அது 6ஆம் அதிகாரத்திலே பல இடங்களிலே இதை பற்றி குறிப்பு இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அதே போல திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 17. இந்த மன்னா வாக்களிக்கப்பட்ட நாட்டிலிருந்து, அதாவது வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைந்து அவர்கள் அந்த முதல் பாஸ்கா உண்டது வரை பொழியப்பட்டதாக சொல்லுகிறார்கள். அதாவது கில்கால் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க பாஸ்கா கொண்டாடினாங்க. வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைந்த உடனே அந்த நேரம் வரை மன்னா பொழியப்பட்டது. அதற்கான விளக்கம் விடுதலை பயணம் 16ஆம் அதிகாரம், இதே அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இருக்கு. அதை வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டளவாக குடியேற வேண்டிய நாட்டினை சென்றடையும் வரை மன்னா உண்டனர். மன்னா அந்த நாட்டை அடைந்தவரை உண்டார்கள். யோசுவா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10 முதல் 12. யோசுவா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10 முதல் 12 அந்த பகுதியிலே இந்த மன்னா எப்பொழுது கடைசியாக உண்ணப்பட்டது, எப்பொழுது மன்னா பொழியப்பட்டது என்கிற செய்தி இடம்பெறுகிறது. இஸ்ரேலர் கில்காலில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் அங்குதான் அவர்கள் முதலாக பலிபீடம் அமைத்து கில்காலில் 12 மூதாதையர்கள் அல்லது 12 யாக்கோபினுடைய புதல்வர்களுடைய நினைவாக, 12 குலங்களுடைய நினைவாக அவர்கள் தூண்களை ஊன்றி அதன் மேல் பலகையை வைத்து கற்பலகை வைத்து முதலாக பலி ஒப்பு கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் தான் இவர்கள் பாஸ்கா உணவையும் உண்டார்கள். அதாவது வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் முதல் பாஸ்கா. அந்த முதல் பாஸ்காவோடு என்ன நிகழ்ந்தது என்பதைத்தான் தொடர்ந்து சொல்கிறார். வாசியுங்கள். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர்.
நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா மன்னா நின்றது. நின்றது. அதற்கு மேல் மன்னா பொழியப்படவே இல்லை. அப்படி என்றால் இந்த ஷின் பாலைவனத்திலிருந்து, ஷின் பாலைவனம் என்பது அவர்களுடைய 6வது இடம். அவர்கள் பயணித்து தங்கிய 6வது இடம். அந்த 6வது இடத்திலிருந்து தொடர்ந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் அவர்கள் நுழைந்த முதல் இடம் வரை மன்னா பொழியப்படுகிறது. முதல் பாஸ்காவோடு வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நடத்திய முதல் பாஸ்காவோடு மன்னா பொழியப்படுவது நின்று விடுகிறது. அப்ப இந்த மன்னா அவ்வளவு காலம் 40 ஆண்டுகள் இவர்களுக்கு பொழியப்பட்டது மட்டுமல்ல, 40 ஆண்டுகள் இவர்கள் நிறைவோடு உணவு இல்லை என்கிற நிலை இல்லாமல் நிறைவோடு உண்டதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. அப்படின்னா மன்னாவை பற்றி இவர்கள் அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். மன்னாவை பற்றி இவர்கள் மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்தார்கள். அதனாலதான் விவிலியத்தில் பல பகுதிகளிலே மன்னாவை பற்றிய குறிப்பு வருகிறது. மன்னாவை இறைவன் பொழிந்து நம்மை பசி இல்லாமல் வைத்தார் என்பதை அவர்கள் நம்பினார்கள். இது ஒரு சமய நம்பிக்கை. யாவே வியத்தகு முறையில் பாலைவனத்தில் மன்னா பொழிந்து நம்மை வழிநடத்தினார் என்பது ஒரு சமய நம்பிக்கை. ஆனால் இந்த சமய நம்பிக்கைக்கு அடித்தளமாக அமைவது என்ன? ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த வரலாற்று நிகழ்வு என்ன? வானத்திலிருந்து இவர்களுக்கு கிடைத்த உணவு. இந்த உணவு இவங்க தயாரிக்கல, இவங்க பாத்திரம் வச்சு இந்த உணவை சமைச்சு இவங்க சாப்பிடல. இது இவர்களுக்கு தானாவே கிடைக்கிறது. வானத்திலிருந்து கிடைக்கிறதோ அல்லது காற்றிலிருந்து வழியாக வருகிறதோ அல்லது யாவையே நேரடியாக கொடுக்கிறாரோ, ஆனால் இவர்களுடைய முயற்சி எதுவும் இல்லாமல் இந்த மன்னா கிடைக்கிறது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதற்காக இவர்கள் உழைக்கவே இல்லை. அதை எடுக்கிறது தான் உழைக்கிறார்களே ஒழிய இந்த மன்னா இவர்களுக்கு வருவதற்காக இவர்கள் ஒரு சிறிய கல்லை கூட புரட்டி போட்டதில்லை. அப்ப இது யாருடைய செயலாகத்தான் இருக்க முடியும் என்பது இவர்களுடைய கணிப்பு. ஆனால் இந்த நிகழ்வு ஒரு நம்பிக்கை உணர்வாக அல்லது சமய நம்பிக்கையாக மாறினாலும் இந்த வரலாற்று நிகழ்வு என்பது அடித்தளமாக இருக்கிறது. ஒரு நிகழ்வு பல நூற்றாண்டுகளாக வழிபாட்டில் எடுத்து சொல்லப்பட்டு இறைவனின் வியத்தகு செயல்முறையாக புகழ்ந்து போற்றப்பட்டு மிகைப்படுத்தப்பட்டு நம்பிக்கை அல்லது வழிபாட்டு வடிவம் பெறுகிறது என்றால் அந்த நிகழ்வு அவர்களுடைய வாழ்க்கையில் அழுத்தமாக பதிந்திருக்கிறது என்று பொருள். வழிபாட்டிலும் வாழ்விலும் இந்த நிகழ்வு அவர்களுக்கு ரொம்ப அடித்தளமானதாக இருக்கிறது. இதை நாம தவிர்க்கவே முடியாது. வரலாற்று நிகழ்வுகள் வழிபாட்டில் மிகைப்படுத்தல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. இதே மாதிரி எவ்வளவோ இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகள் வழிபாட்டில் போகிற போது, வழிபாட்டு நிகழ்வாக மாறுகிற போது அது ஒரு மிகைப்படுத்தலாக சுட்டிக்காட்டப்படுவது ரொம்ப ரொம்ப இயல்பு. இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் அப்பத்தின் வழியாக கையளித்தார். ஆனால் அதுவே இயேசுவுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறியது. அப்ப இது வழிபாட்டில் நாம் அந்த ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறோம். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்வாகவே மாறிவிடுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்வையும் நாம் பார்க்க வேண்டும். ஒரு வரலாற்று நிகழ்வு வழிபாட்டு மையமாக போகிற போது, வழிபாட்டு மயமாக போகிற போது அங்கே மிகப்படுத்தல் மட்டுமல்ல, அது நம்பிக்கையாக மாறிவிடுகிறது. அப்ப இந்த மன்னா என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு. இவர்களுடைய துணையின்றி இவர்களுக்கு கிடைக்கிறது. இதை இவர்கள் யாவே கொடுத்ததாக ஆரம்பத்தில் சொல்லுகிறார்கள். அதுவே அவர்களுடைய நம்பிக்கையாக மாறுகிறது. அது புத்தகங்களிலும் அவர்கள் கதைகளிலும் அதை அவர்கள் எடுத்தாளுகிறார்கள். அப்ப அது ஒரு மாபெரும் வல்ல செயல் என்ற நிலைக்கு உயர்த்தப்படுகிறது. அப்ப அந்த அடிப்படையில் உண்மையான வரலாற்று நிகழ்வு என்ன, அதைத்தான் நம்ம தேடணும். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வை நம்மால் கண்டுபிடிக்க முடியுமா?
மன்னாவை பொறுத்த மட்டில். இல்லை யாவையே நேர கொடுத்தாரா? இங்கே தான் ஒரு முக்கியமான செய்தி வந்து யோசேப்பூஸ், ஃப்ளேவியஸ் யோசேப்பூஸ் என்கிற யூத வரலாற்று ஆசிரியரிடத்திலிருந்து ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. அவர் வந்து இயேசுடைய சமகாலத்தில் முதல் நூற்றாண்டை சேர்ந்தவர், கிறிஸ்து பிறந்த அந்த முதல் நூற்றாண்டு கிபி. அவர் வந்து யூத வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுகிறார். ஒட்டுமொத்தமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா பழைய ஏற்பாட்டை அப்படியே முழுக்க முழுக்க அவர் பிரதி எடுக்கிறார். அதோடு தன்னுடைய சிந்தனைகள் சிலவற்றையும் உள்ளே கொண்டு வர்றார். அதில் ஒரு சிந்தனை என்னவென்றால், இன்று வரை மழை பொழியும் போது சீனாய் மலை பாலைவனத்தில் அந்த பகுதிகளில் மன்னா பொழியப்படுகின்றது அப்படிங்கிறார். இன்று வரை மழை பொழிகிற போது சீனாய் மலை பகுதிகளிலே மன்னா பொழியப்படுகிறது அப்படிங்கிறார். அதாவது என்னன்னா, மழை பொழிகிற போது மன்னா போன்ற ஒரு பொருள் வந்து விழுகுது அப்படிங்கிறார். இதை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணாங்க, 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டில் இந்த சீனாய் மலை பகுதிகளில் வாழ்ந்த கிரேக்க துறவிகள், சீனாய் மலை அடிவாரத்தில் வந்து கத்ரீனா துறவி இல்லம் ஒன்று இருக்கிறது. சீனாய் மோசே எந்த பகுதியில் இஸ்ராயல் மக்களை எல்லாம் இந்த இறைமிக இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பெல்லாம் ஒன்று கூட்டி வைத்திருந்தாரோ, சீனாய் மலை அடிவாரத்துக்கு கொண்டு போனாரோ, அந்த மலை அடிவாரத்தில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய துறவி இல்லம் இருக்கிறது. அது வந்து கிரேக்க துறவி இல்லம். ஆண்கள் மட்டும்தான் இங்கே இருக்கிறார்கள். கிரேக் ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லுகிறோம்ல, அந்த துறவிகள். அது ஏற்கனவே 2ஆம் நூற்றாண்டிலிருந்து அவர்கள் அங்கே தங்க ஆரம்பித்தார்கள். பிற்காலத்தில் ஜஸ்டீனியன் என்கிற பேரரசன் அங்கே ஒரு மாபெரும் ஒரு துறவி இல்லம், கோட்டை கொத்தளங்கள் அமைத்து அதை கட்டி வைத்தான். இன்றைக்கும் அந்த துறவி இல்லம் இருக்கிறது, துறவிகள் வாழ்கிறார்கள். நாம் சீனாய் மலை ஏடுகள் என்று விவிலியத்தில் இருக்கிறது. சீனாய் மலையில் பிரதி எடுத்த ஏடுகள், அந்த ஏடுகளுக்கு சீனாய் மலை ஏடுகள் என்று தான் சொல்லுவார்கள். என்றால் அங்கே பிரதி எடுக்கப்பட்டதுனால அந்த பிரதி எடுக்கப்பட்ட ஏடுகள் அங்கே இருக்கிறது. தொடக்க ஏடுகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. அங்கே இருக்கிற நூலகத்திலே அதை வைத்திருக்கிறார்கள். அந்த துறவிகள், அதுக்கு கத்ரீனா துறவி இல்லம் வந்ததுக்கு அடிப்படை காரணமே இது எகிப்து நாட்டில் தான் இருக்குது. சீனாய் மலை என்பது எகிப்து நாடு என்பது உங்களுக்கு தெரியும். அலெக்சாண்ட்ரியாவில் கத்ரீனாமா அப்படின்னு ஒரு புனிதை இருந்தாங்க. 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள், கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு. அதாவது மார்க் அங்கே நற்செய்தி அறிவித்தார். மார்க் நற்செய்தி அறிவித்த பின்னால் நிறைய இயேசுவை பின்பற்றி வாழ்ந்த மனிதர்கள் இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் இந்த கத்ரீனா கிறிஸ்துவ சமயத்தின் மீது ஈடுபாடு கொண்டாள். ஆனால் வீட்டில் யாரும் அதை விரும்பலை. இவளுக்கு கடுமையான தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டது. கடைசியில் அவர் வந்து மறைசாட்சியாக இறக்க வேண்டியது வந்தது. இவருடைய உடலையும் தலையும் அடக்கம் செஞ்சுட்டாங்க. ஆனால் என்ன நிகழ்ந்ததுன்னா 8ஆம் நூற்றாண்டில் இறந்தது வந்து 3ஆம் நூற்றாண்டு, 250 ஏறக்குறைய 3ஆம் நூற்றாண்டில் தான் இறக்கிறார். ஆனால் 8ஆம் நூற்றாண்டிலே இந்த துறவு இல்லத்திலே வாழ்ந்த ஒரு துறவிக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீ வந்து மலை மேலே போ அப்படின்னு. இவர் அந்த மலைக்கு காட்டிய இடத்துக்கு போகிறார். அங்கே ஒரு தலை என்றால் உயிரோட்டம் உள்ள தலை அல்ல, மண்டை ஓடு, ஒரு மண்டை ஓடு இருக்கிறது. அந்த மண்டை ஓடு யாருடைய மண்டை ஓடு என்றால் கத்ரீனா என்கிற அந்த புனிதையினுடைய மண்டை ஓடு. அலெக்சாந்திரியா நகரத்து கத்ரீனா என்பவருடைய மண்டை ஓடு. அந்த துறவி இல்லத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது, கோவில் இருக்கிறது. இயேசு உருமாறிய கோவில், உருமாற்றம் அடைந்த கோவில். அந்த கோவிலுக்கு பின்னால் இருக்கிற திருப்பண்ட அறையிலே வைத்திருக்கிறார் அவருடைய தலையை. முன்னாலே பார்வைக்கு இருந்தது, இப்பொழுது பார்வைக்கு இல்லை. அதனால் இந்த கத்ரீனா அம்மாளுடைய மண்டே
8 பகுதி இந்த மண்டை போர்டு இங்கே இருக்கிறதுனால அவருடைய பெயரையே இந்த துறவி இல்லத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள், கத்திரினா துறவி இல்லம். அந்த துறவி இல்லத்தில் வாழ்ந்த துறவிகள் ஜோசெஃபியூஸ், ஃபிளேவியஸ் ஜோசெஃபியூஸ் என்பவருடைய கருத்தை அடிப்படையாக கொண்டு மன்னாவை பாலைவனத்திலே தேடினார்கள். ஏறக்குறைய 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு. அவர்கள் வழியாக நமக்கு வருகிற செய்தி என்னன்னா, அந்த பகுதிகளிலே, அதாவது சீனாய் பாலைவன பகுதியிலே தமரிஸ்க் அப்படின்னு ஒரு காட்டு செடி இருக்கிறது. புதச்செடி என்று கூட அதை சொல்லலாம். அந்த புதச்செடியில் கசிவில் மன்னாவை ஒத்த பல தன்மைகள் கொண்ட ஒரு பகுதி வெளியே வருகிறது. இந்த தமரிஸ்க் என்கிற அந்த புதச்செடியிலிருந்து வருகின்ற கசிவிலே மன்னாவை ஒத்த பல தன்மைகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மன்னா என்பது மென்மையானது, தட்டையானது, மெல்லிய பனிப்படலம் போன்றது, கொத்தமல்லிக்கு சமமானது, தேனை போல சுவை முடிந்தது, அது பணியாரம் போல இருக்கும். இதை சமைக்கலாம், அதாவது வேக வைத்து உண்ணலாம், சுட்டு சாப்பிடலாம் என்றெல்லாம் நாம் இதனுடைய தன்மைகளை பார்த்தோம். இந்த தன்மைகள் எல்லாம் இந்த தமரிஸ்க் செடியிலிருந்த கசிகின்ற அந்த கசிவிலிருந்து, அது பிசின் போல இருக்கும், அதிலே இருக்கிறது என்று இவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு சிந்தனை என்னவென்றால், இந்த தமரிஸ்க் செடியில் இலைகள் நிறையா இருக்கும். அந்த தமரிஸ்க் செடியை உண்ணுகின்ற தேனீக்கள், அந்த தேனீக்கள் மன்னாவை கசிய செய்கின்றன அப்படிங்கிற கருத்தையும் சொல்லுகிறார்கள். அதாவது இந்த பாலைவன பகுதியில், சீனாய் பாலைவன பகுதிகளில் நிறைய நீரூற்றுக்கள், நீரோடைகள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக நாசிக், எஷ்கேஸ் என்கிற பகுதிகளில், நீரோடைகள் இருக்கிற பகுதிகளில் இந்த தமரிஸ்க் செடி, புதச்செடி வளர்கிறது. இந்த செடிகளை அண்டி 2 வகையான தேனீக்கள் வாழ்கின்றன. ஒரு தேனியினுடைய பேர் என்ன? ரபூட்டினா மன்னிபாரா. இது ஒரு வகையான தேனி, ரபூட்டினா மன்னிபாரா. இன்னொரு வகையான தேனியுடைய பேர் என்னன்னா நஜகோகுஸ் சர்பன்யூஸ் என்பது. இது 2வது வகையான தேனி. இந்த 2 தேனீக்களும் என்ன செய்வது என்றால், இந்த செடிகளில் இருக்கிற இலைகளை விரும்பி உண்ணுகிறது. இந்த தேனீக்களுக்கு தேவையானது நைட்ரஜன். இந்த செடிகளில் உள்ள இலைகளில் நைட்ரஜன் குறைவாக இருக்கும். ஆனால் எது அதிகமாக இருக்கும்? அரிசியில் எது அதிகமாக இருக்கு? கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி இந்த இலைகளில், தமரிஸ்க் செடியில் இருக்கிற இலைகளில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும், அளவுக்கு அதிகமாக இருக்கும். எது குறைவாக இருக்கும்? நைட்ரஜன் குறைவாக இருக்கு. ஆனால் இந்த தேனீக்களுக்கு எது தேவைப்படுகிறது? நைட்ரஜன். அப்ப நிறைய இலைகளை சாப்பிட்டுட்டு தனக்கு தேவையான நைட்ரஜன் எடுத்துக்கிட்டு இது என்ன பண்ணுது? இந்த கார்போஹைட்ரேட்டை வெளியேற்றுகிறது. இப்படி கார்போஹைட்ரேட்டை வெளியேற்றுகிற போது அதுலேருந்து வெளியேறுகிற கார்போஹைட்ரேட் எப்படி இருக்குன்னா, வெண்மையாக, மென்மையாக, பனிப்படலம் போல, சுவையாக, தேனை போல இருக்கிறது. ஒருவேளை இதுதான் இந்த மன்னாவாக இருக்கலாம். இல்லை, இன்னொரு சிறப்பு என்னவென்றால், 70 டிகிரி ஃபாரன்ஹீட் போச்சுன்னா இது அப்படியே உருகி போயிடும். ஒரு நாளுக்கு மேல் அதை வைத்து விட்டால் அது கெட்டுவிடும். இது ஜூன் ஜூலை மாதங்களிலே இந்த பாலைவனத்திலே அதிகமாக பனிப்படர்ந்தது போலவே இருக்கிறது. இன்றைக்கும் அது கிடைக்கிறதாக சொல்லுகிறார்கள். இதை பானையிலே வேக வைத்து அப்பங்களாக செய்யலாம். எண்ணெயில் அது வேக வைத்து அப்பங்களாக செய்யலாம். ஒருவேளை இதைத்தான் மன்னா என்று உண்டார்களா இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்திலே? அவர்கள் 2 மாதம் கிடைத்த இந்த மன்னாவை எங்களுக்கு ஆண்டவர் வாழ்நாள் முழுவதும் கொடுத்தார் என்று அதை உயர்வு நகைச்சி அடியிலே சொன்னார்களா? அதை வழிபாட்டில் இணைக்கிற போது அது பிற்காலத்தில் வந்தவர்களுக்கு அது வாழ்நாள் முழுவதும் மன்னா கொடுக்கப்பட்டது போல அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்ததா?
என்கிற கேள்வி எழுகிறது. ஆனால் அடிப்படையில் இந்த மன்னா என்பது இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு மாபெரும் உணவு என்றால், பாலைவனத்தில் உணவு என்பது அரிதான ஒன்று. இவர்கள் இருக்கிற ஆடு மாடுகள்லாம் உண்டு சாப்பிட்டுட்டு வேற எங்கே போவாங்க? ஆடு மாடுகளுக்கு 6 லட்சம் பேர் பயணம் செய்கிறார்கள். எனவே ஆடு மாடுகள் தவிர்த்து வேறு உணவுக்கும் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். ஆனால் பாலைவனத்தில் இவர்கள் உணவு தயாரிக்க முடியாது. ஏன்னால் ஒரே இடத்தில் இவர்கள் தங்கவில்லை, இடம் விட்டு இடம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு இடத்தில் தங்கினா தான் அவங்க விவசாயம் செஞ்சிருக்க முடியும். பாலைவனத்தில் எங்கே விவசாயம் பண்ணுவாங்க? இவர்களுக்கு எப்படியோ ஒரு வாய்ப்பு வானத்திலிருந்தோ அல்லது இயல்பிலோ இயற்கையிலோ கிடைத்திருக்கிறது. அதை இவர்கள் மன்னாவாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எது என்று தெரியவில்லை, என்ன என்று கேட்டு இருக்கிறார்கள். அதுவே பெயராக மாறிவிட்டது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இது இவர்களுடைய எந்த முயற்சியாலும் வரவில்லை. யாவையே நேரடியாக இவர்களுக்கு இந்த உணவை வழங்கி இருக்கிறார் என்கிற அந்த சிந்தனை அழுத்தமாக அவர்களுடைய மனதிலே பதிந்துவிட்டது. அதுதான் காலகாலமாக யாவே எங்களுக்கு மன்னா வழங்கினார், அந்த மன்னாதான் எங்களுக்கு பாலைவனத்திலே உணவாக இருந்தது, பாலைவன அனுபவத்திலே எங்களை வழிநடத்தியது, நாங்கள் பசியோடு இல்லாமல் பட்டினி கிடக்காமல் அது எங்களுக்கு உணவாகவும் ஆற்றலும் சக்தியும் தரக்கூடியதுமாக இருந்தது என்பதை வெறும் நம்பிக்கையாக மட்டுமல்ல, இந்த வரலாற்று உண்மையை அவர்களுடைய வாழ்வாகவும் மாற்றினார்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த மன்னா என்கிற உணவை சிந்தித்து பார்க்க முடிகிறது. அப்படின்னா இந்த மன்னா ஏறக்குறைய ஒரு இனிமையான பொருள், இனிப்புமிக்க பொருள். இதை உணவாக அவர்கள் உண்கின்ற போது அவர்களுக்கு அது ஒரு இனிமையாக மட்டுமல்ல, அவர்களுக்கு வாழ்வாகவும் இருந்தது. சீனாய் பாலைவனத்தை பொறுத்த மட்டில் இந்த மழையின் அளவை பொறுத்து இதே போல இனிப்பு பொருட்கள் இன்றைக்கும் விழுகின்றது. அந்த பொருட்களை எல்லாம், அந்த இனிப்பு போன்ற அந்த பொருட்களை எல்லாம் சீனாய் பாலைவனத்தில் வாழ்கின்ற நாடோடிகள் சேகரிக்கிறார்கள். அதை சர்க்கரையாக பயன்படுத்துகிறார்கள். இந்த சர்க்கரையாக எதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்றால், தின்பண்டங்கள் செய்வதற்கு அல்லது பலகாரங்களை செய்வதற்கு பயன்படுத்துகிறார்கள். சர்க்கரையாக பலகாரங்களுக்கு பயன்படுத்துகின்ற போது அது மிக சுவை மிக்க இனிப்புரிய அந்த மன்னாவுக்குரிய அதே தன்மைகளை கொண்டிருக்கிறது. இதில் என்ன சிறப்பு என்றால், இந்த சிறிய பொருளை இவர்கள் மண் என்றே அழைக்கிறார்கள். அப்படி என்றால் இன்றைக்கும் மன்னா பொழியப்படுகிறது. எப்படி இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்த அந்த பாலைவன அனுபவத்தில் மன்னா எப்படி பொழியப்பட்டதோ அதே போல் இன்றைக்கும் அதற்கு ஜோசேஃபஸ் பிளேவியஸ் ஒரு ஆதாரத்தை சொன்னார். அதே போல பாலைவனத்தில் வாழ்ந்த அந்த சீனாய் பாலைவனத்தில் இருந்த கிரேக்க துறவிகள் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்றைக்குள்ள நாடோடிகளும் இந்த மன்னாவை இன்றைக்கும் பயன்படுத்துகிறார்கள். ஒருவேளை இந்த மன்னா இஸ்ராயல் மக்கள் பயன்படுத்திய மன்னா இத்தகைய மன்னாவாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நாம் 14 வசனத்திலிருந்து 22 வசனத்திற்கு இதுவரை மன்னா என்கிற பகுதிக்கு விளக்கம் சொன்னோம். இதை தொடர்ந்து 23 வசனத்தில் இன்னொரு ஒரு குறிப்பு இருக்கிறது. அதை வாசிங்க, 23 வசனத்தை. அப்போது அவர் அவர்களை நோக்கி, கடவுள் அறிவித்தபடி நாளைய தினம் ஓய்வு நாள், ஆண்டவரின் புனிதமான சாபத்து. எனவே நீங்கள் சுட்டு வைத்துக் கொள்ள வேண்டியதை சுட்டு வைத்துக் கொள்ளுங்கள், வேக வைக்க வேண்டியதை வேக வைத்துக் கொள்ளுங்கள், எஞ்சி இருப்பவை அனைத்தையும் நாளை காலை மட்டும் உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். ஆக ஒரு இன்னொரு கருத்தை இங்கே முன்வைக்கிறார். ஏற்கனவே 6ஆம் நாள் அடுத்த நாள், 6ஆம் நாளுக்கு அடுத்த நாள் என்று சொல்லி கொண்டு வந்த விடுதலை பயணம் இப்பொழுது அந்த நாள் என்ன நாள் என்று வெளிப்படையாக சொல்கிறது. அது என்ன நாள்? ஓய்வு நாள், சாபத்து. சாபத்து என்கிற சிந்தனை விவிலியத்தை பொறுத்த மட்டில் 10 கட்டளையோடு மோசே வழியாக இறைவன் கொடுத்தார் என்பதுதான் நம்முடைய பாரம்பரியம். ஆனால் வரலாற்று பூர்வமாக நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், பாலைவன அனுபவத்தில் இவர்களுக்கு சாபத்து என்கிற சிந்தனை
வந்தது என்பதை ஏற்றுக்கொள்வது கடினம். ஏனென்றால் அவர்கள் பாலைவனத்திலிருந்து இந்த அனுபவத்தை பெற்றார்கள் என்பதை விட ஏறக்குறைய பிந்தைய காலத்தில் தான் என் சாபத்து என்கிற சிந்தனை அவர்களுக்கு செலுத்தப்பட்டது என்பதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக நாடு கடத்தப்பட்ட அந்த சூழலில் இவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லை. இறைவாக்கினர்கள் ஒரு சிலர் மட்டும் இவர்களுக்கு உற்சாகப்படுத்துகிறார்கள். குறிப்பாக 2ஆம் ஏசாயாவை சொல்லலாம், எசேக்கியேலை சொல்லலாம், தானியேலை சொல்லலாம், பாரூக்கை சொல்லலாம். இந்த 4 பேர் தான் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் பாலைவனத்து, அதாவது இந்த 4 பேர் மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு முன்னால் நாடு கடத்தல் சமயத்தில் வாழ்ந்த இறைவாக்கினர்களாக தெரிகிறார்கள். தானியேல், பாரூக்கு, 2வது ஏசாயா, அதே போல எசேக்கியேல். இவர்கள் தவிர்த்து வேறு யாரும் இவர்களை வழிநடத்துவதற்கு இருந்தார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. எனவே இவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு, இவர்களையெல்லாம் ஒன்று கூட்டுவதற்கு அவசியம் ஏற்பட்டது. அப்படி அவர்கள் ஒன்று கூடிய நாள்தான் பிற்காலத்திலே என்ன நாளாக மாறுகிறது? ஓய்வு நாளாக மாறுகிறது. எனவே இந்த ஓய்வு நாள் என்கிற சிந்தனை எந்த காலத்தில் தான் உருவாயிருக்க வேண்டும் என்றால், நாடு கடத்தப்பட்ட அந்த காலகட்டம், அதுவும் பாபிலோனிய நாடு கடத்தலுக்கு உட்பட்ட காலத்தில், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 586 539 வரை உள்ள காலகட்டம். அதற்கு பிறகுதான் ஏசையா ஓய்வு நாளில் இவர்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பது செய்ய வேண்டும், ஓய்வு நாள் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று 58ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். நீங்கள் எதெல்லாம் செய்கிறீர்கள், ஓய்வு நாளில் செய்யக்கூடாத செயலெல்லாம் செய்கிறீர்கள், ஆனால் நீங்கள் ஓய்வு நாள் என்பது எது சார்ந்ததாக இருக்க வேண்டும்? ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்க வேண்டும், சிறைப்பட்டவர்களுக்கு அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சில வரையறைகளை சுட்டி காட்டுகிறார். ஆனால் ஓய்வு நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாக்கு உடைகளை நீங்கள் சாக்குகளுக்குள்ளே போய் நுழைஞ்சிக்கிட்டு நீங்கள் வளைஞ்சு நெளிஞ்சு நீங்கள் உட்கார்றது தான் ஓய்வு நாளுடைய தன்மை என்று சொல்லுகிறீர்கள் என்று கடுமையாக சாடுகிறார். நீங்கள் பபிலோனுக்கு நாடு கடத்தப்படுவதற்கு முன்னால் உள்ள இறைவாக்கினர்களுடைய வாய்களில் ஓய்வு நாள் பற்றிய செய்திகள் வருவதை நீங்கள் பார்க்கவே முடியாது. இதிலிருந்து என்ன தெளிவாக தெரிகிறது என்றால், இது பிற்காலத்திலே பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட அந்த சூழலில் தான் இது வந்திருக்க வேண்டும். பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டு திரும்ப வந்த பிறகு உள்ள ஒவ்வொரு இறைவாக்கினரும் ஓய்வு நாளை பற்றி சொல்லுகிறார். அதுவும் குறிப்பாக யார் இதை வலியுறுத்தி சொல்லுகிறார் என்றால், எஸ்ராவும் நெகேமியாவும் ஓய்வு நாளுக்கென்று சட்டங்களை வகுக்கிறார்கள். ஓய்வு நாளில் எப்படி எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஓய்வு நாளை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஓய்வு நாளில் எதெல்லாம் செய்யக்கூடாது என்கிறார். எந்த அளவுக்கு என்றால், எஸ்ரா ஓய்வு நாள் சட்டத்தை மீறியவர்களை எல்லாம் சாட்டையால் அடிக்கிறார். எருசலேம் நகரத்து வாயில் கதவை பூட்டு போடுகிறார். வெளியிலிருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது, உள்ளே இருந்து யாரும் வெளியே வரக்கூடாது என்கிற அளவுக்கு. அதே போல இது எஸ்ரா மட்டும் செய்யவில்லை, நெகேமியாவும் இந்த சட்டத்தை மிக கடுமையாக மக்கள் பின்பற்ற வேண்டும், இதற்காக வெளியிலிருந்து யாராவது பிற இனத்தார் பொருட்களை விற்க வருகிறார் விரட்டி அடிக்கிறார். அப்படி என்ன ஓய்வு நாள் சட்டம் எப்பொழுது அழுத்தம் பெறுகிறது? நாடு கடத்தப்பட்டு திரும்பி வந்த காலகட்டத்தில் தான். அந்த காலகட்டத்தில் தான் இந்த பெண்டடியூக் என்று அழைக்கப்படுகிற ஐநூலினுடைய இறுதி கட்டம், அதை ஒரு புத்தகமாக அல்லது ஒரு தொகுதியாக அமைக்கின்ற இறுதி கட்டம். ஒருவேளை அந்த ஒரு சூழலில் தான் இந்த ஓய்வு நாள் சட்டத்துக்கான வார்த்தைகள் எல்லாம் இந்த பகுதிகளிலே உள்ளே புகுந்திருக்க வேண்டும். இது எஸ்ரா நெகேமியா உருவாக்கிய சட்டங்கள் அல்ல, அல்லது நாடு கடத்தப்பட்ட போது வந்த இறைவாக்கினர்கள் கொடுத்த சட்டங்கள் அல்ல. இது எங்கேயே கொடுக்கப்பட்டு விட்டது,
முதலிலேயே தொடக்கத்திலேயே விடுதலை பயணத்திலேயே யாவே மோசேயை சந்தித்த போது அந்த சீனாய் மலை அடிவாரத்திலே அவருக்கு இந்த சட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது என்பதை சுட்டிக்காட்டத்தான் நாம் இப்பொழுது இந்த 16ஆம் அதிகாரத்தில் இந்த ஓய்வு நாள் பற்றிய குறிப்பையும் பார்க்கிறோம். அது மன்னா உணவோடவே இணைக்கப்படுகிறது. ஓய்வு நாள் என்று மன்னாவே நின்று விட்டது, மன்னாவே பொழியப்படவில்லை. அதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். வாசியுங்கள் 23 வாசியுங்கள். அப்போது அவர் அவர்களை நோக்கி, கடவுள் அறிவித்தபடி நாளைய தினம் ஓய்வு நாள், ஆண்டவரின் புனிதமான சாபத்து. எனவே நீங்கள் சுட்டு வைத்துக் கொள்ள வேண்டியதை சுட்டு வைத்துக் கொள்ளுங்கள், வேக வைக்க வேண்டியதை வேக வைத்துக் கொள்ளுங்கள், எஞ்சி இருப்பவை அனைத்தையும் நாளை காலை மட்டும் உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மோசே கட்டளையிட்டபடி அவர்கள் அதனை காலை வரை வைத்திருந்த போது அதில் நாற்றம் வீசவும் இல்லை, புழு வைக்கவும் இல்லை. ஆக முந்திய நாளுக்குரியதை ஓய்வு நாளில் பயன்படுத்திய போது அந்த உணவு கெட்டு போகவில்லை. ஏனென்றால் ஓய்வு நாள் ஆண்டவர் புனிதமான நாள், ஆண்டவருடைய நாள். இப்ப நீ ஆண்டவருடைய நாளாக அதை எண்ணுகிற போது உனக்கு எல்லாமே நலமாக இருக்கும், எல்லாமே நல்லதாக இருக்கும். அப்ப இது மோசேயினுடைய சட்டத்தின் ஒரு அங்கமாக மாறுகிறது ஓய்வு நாள். இந்த மன்னா என்கிற செய்தியை சொல்லுகின்ற போதே இன்னொரு சிந்தனையும் உள்ளே கொண்டு வரப்படுகிறது. அந்த சிந்தனை என்னவென்றால் ஓய்வு நாள் என்கிற சிந்தனை. இந்த ஓய்வு நாள் என்பது நீ வேலை செய்யக்கூடாது, உன்னுடைய நலனுக்காக, அதாவது உன்னுடைய உடல் நலனுக்காக எந்த செயலையும் செய்யக்கூடாது. இதை யாருக்காக மட்டும்தான் நீ பயன்படுத்த வேண்டும்? யாவேக்காக. ஆண்டவருடைய நாள், யாவேக்கு உரிய நாள். எனவே யாவேக்கு நீ நன்றி கூறுவதற்கும் யாவை புகழ்வதற்கும் ஒரு வாய்ப்புள்ள நாளாக இதை நீ பயன்படுத்த வேண்டும் என்றால், நாடு கடத்தப்பட்ட வேளையில் யாவையை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நாள் இருந்தது. யாவையுடைய சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நாள் இருந்தது. பிற்காலத்திலே எருசலேம் ஆலயம் கட்டப்பட்ட பிறகு இவர்கள் இந்த நாளில்தான் யாவேக்கு பலி கொடுத்தார்கள், யாவேக்கு நன்றி கூறினார்கள். அதற்கு பதிலாக இவர்கள் இந்த நாளை வேறு நோக்கத்திற்காக பயன்படுத்திய போதெல்லாம் இறைவாக்கினர்கள் அதை சுட்டி காட்டுகிறார்கள் தவறு என்று. எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் தவறாக பயன்படுத்திய போது அவர்களை மிக கடுமையாக கண்டிக்கிறார்கள். இறுதியிலே இந்த நாளை புனித நாளாக அறிவிக்கிறார்கள். இந்த புனித நாளில் யாவையேதான் முக்கியப்படுத்த வேண்டும் என்கிறார்கள். அதுவே பிற்காலத்தில் நெகேமியாவுக்கும் எஸ்ராவுக்கும் அடுத்து வந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான புனித நாளாக மாறுகிறது. யாவையினுடைய நாளாகவே, ஆண்டவருடைய நாளாகவே மாறிப்போகிறது. எனவே அந்த நிலையில்தான் இந்த ஓய்வு நாளை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த ஓய்வு நாள் என்கிற சிந்தனை மன்னாவோடு இணைக்கப்படுவதன் வழியாக இந்த நாளையும் ஆண்டவர் புனிதப்படுத்தினார். மன்னா என்கிற உணவை வானத்திலிருந்து பொழிந்தது போல இந்த நாளையும் புனிதப்படுத்துகிறார் என்கிற சிந்தனையைத்தான் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆக இந்த 16வது அதிகாரத்தை பொறுத்த மட்டில் நாம் இதுவரை 3 சிந்தனைகளை பார்த்திருக்கிறோம். ஒன்று காடை வழங்கப்பட்டது, 2வது மன்னா பொழியப்பட்டது, 3வது ஓய்வு நாள் சம்பந்தப்பட்ட செய்தி. இப்ப இன்னொரு சிந்தனையும் இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. 4வது பகுதியாக 32ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரை. அதுல ஒரு முக்கியமான செய்தி, இதுவும் ஒரு பின்னால் நடந்த ஒரு நிகழ்வை அடிப்படையாக வச்சுதான் சொல்லப்படுகிறது. இந்த விடுதலை பயண நூல் 16ஆம் அதிகாரத்திலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வாக இதை நம்ம பார்க்க முடியாது. என்றால் உடன்படிக்கை பேழை என்பது இவர்கள் பாலைவனத்திலிருந்து புறப்பட்டு, அதாவது சினாய் மலை அடிவாரத்திலிருந்து புறப்பட்ட பிறகு நடக்கிற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் தான் இந்த உடன்படிக்கை பேழை பற்றி செய்தி வர வேண்டும். ஆனால் இந்த 32ஆம் வசனத்திலே அதற்கான ஒரு கருவை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. உடன்படிக்கை பேழைக்கான கருவை அந்த 32ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். ஆண்டவரிட்ட ஆணையை மோசே எடுத்துரைத்தார். நீங்கள் தலைமுறை தோறும் அழியாமல் காப்பதற்காக அதில் 2 படி அளவு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆக இந்த மன்னாவிலே 2 படியை தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும்.
நமக்கு நன்றாக தெரியும். பின்னால உடன்படிக்கை பேழை வந்த பொழுது பாலை நிலத்திலிருந்து அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு பயணமாகின்ற போது உடன்படிக்கை பேழை செய்தார்கள். இதே புத்தகத்தில் 35ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரை அவர்கள் உடன்படிக்கை பேழை எப்படி செய்தார்கள் என்கிற செய்தி வரும். அதன் பிறகுதான் உடன்படிக்கை பேழையில் என்ன இருக்க வேண்டும், என்னென்ன இருக்க வேண்டும் என்றால், ஒன்று மோசேயினுடைய ஆரோனுடைய கோல் இருக்க வேண்டும், 10 கட்டளையினுடைய 2 கற்பலைகள் இருக்க வேண்டும், 3வது மன்னா இருக்க வேண்டும். ஆக இந்த 3 பொருட்களும் உள்ளே இருக்க வேண்டும். அதற்கு வாய்ப்பாக இப்பொழுது 2 படி மன்னா எடுத்து வைக்கப்படுகிறது. அதை எடுத்து என்ன செய்ய வேண்டும்? நீர் ஒரு கலசத்தை எடுத்து அதில் 2 படி அளவு மன்னாவை எடுத்து வையும். ஒரு கலசத்தை எடுத்து, ஒரு குடுவை எடுத்து அதில் 2 படி அளவு மன்னாவை எடுத்து வைக்கவும், தலைமுறைதோறும் அழியாமல் காக்குமாறு அதனை ஆண்டவர் திருமுன் எடுத்து வையும். ஆக உடன்படிக்கை பேழைக்குள் மன்னா எப்படி வந்தது என்பதற்கான செய்தியை இங்கே சொல்லுகிறார். அப்ப உடன்படிக்கை பேழைக்குள் இப்பொழுது எது உள்ளே போக போகிறது? மன்னா. மன்னா. அந்த மன்னா எதை சுட்டி காட்டுகிறது? அவர்களுக்கு கடவுள் கொடுத்த, அந்த கடவுள் கொடுத்ததல்ல, கடவுளே. கடவுளே. மன்னா என்பது கடவுள் தான், யாவே தான். யாவேயினுடைய பிரசன்னம். யாவேயே அந்த மன்னாவிலே இருக்கிறார். அதாவது யாவே இப்பொழுது உணவாகவே மாறுகிறார். இவர்களுக்கு உணவு கொடுத்தவர். மன்னா என்பது உணவாகத்தான் இருந்தது. இந்த உணவே இப்பொழுது எதா மாறுகிறது? யாவேயாகவே மாறுகிறார். எனவே இங்கே மன்னாவிலே யாவே உருவெடுப்பதை இந்த செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. மன்னா உடன்படிக்கை பேழையில் இருக்கிற போது யாவேயுடைய பிரசன்னமே இருந்ததாக உணர்ந்தார்கள். அப்படி என்றால் மன்னாவை யாவே கொடுத்தார் என்பதை விட இப்பொழுது இன்னொரு சிந்தனை உருப்பெறுகிறது. இந்த மன்னா வேறு ஒன்றுமல்ல, யாவேதான் மன்னா என்கிற சிந்தனை. இதை வைத்துதான் யாவே உங்களுக்கு பாலைவனத்திலே உணவு வழங்கினார், இதோ நான் தான் புதிய மன்னா என்று இயேசு தன்னையே ஒரு புதிய மன்னவாக யோவான் நற்செய்தியிலே எடுத்து காட்டுகிறார். அதைத்தான் நாம இயேசுடைய கல்வாரி பலியிலும் பார்க்கிறோம். இது என்னுடைய உடல், இதனுடைய இரத்தம் என்கின்ற போது அவர் தன்னையே உணவாக கொடுக்கிறார். எப்படி பழைய ஏற்பாட்டில யாவே தன்னையே மன்னாவாக கொடுத்தாரோ, அதே போல புதிய ஏற்பாட்டிலே இயேசு தன்னையே உணவாக கொடுக்கிறார். 35 வாசியுங்கள். இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டளவாக குடியேற வேண்டிய நாட்டினை சென்றடையும் வரை மன்னாவை உண்டனர். கானான் நாட்டு எல்லைக்குள் புகும் வரை அவர்கள் மன்னா உண்டு வந்தனர். நம்ம ஏற்கனவே இதை சுட்டி காட்டினோம். உடன்படிக்கை அந்த பேழை வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைகிறது. அங்கே அவர்கள் பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். கில்காலில் அந்த பலி ஒப்பு கொடுத்து பாஸ்கா விழா கொண்டாடி அந்த நாளோடு மன்னா பொழியப்படுவதும் நின்று போகிறது என்கிற அந்த செய்தியைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். 2 படி என்பது ஏப்பா என்பதில் 10ல் 1 பங்கு என்று இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. 2 படி என்பது, படி என்றாலே ஓமர் என்கிற அந்த ஒரு அளவையை குறிக்கிறது. அப்படி என்றால் 2 ஓமர். 1 படி என்றால் ஓமர், 2 படி என்றால் 2 ஓமர். அந்த 2 ஓமர் என்பது என்ன என்றால் ஏப்பா என்பதை சுட்டி காட்டுகிறது. அதாவது 10ல் 1 பங்கு. 10ல் 1 பங்கு அந்த ஏப்பா என்கிற அந்த எபிரேய சொல்லை சுட்டி காட்டுகிறது. அதாவது 2 படி. அப்படின்னா 1 படி என்பது 5 மடங்கு, 2 படி என்பது 10 மடங்கு என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறது. ஆக மன்னா எப்படி உடன்படிக்கை பேழைக்குள் வந்தது, மன்னா எப்படி யாவேயாகவே மாறுகிறார், யாவேயுடைய பிரசன்னமாகவே மாறுகிறது என்பதை இங்கே இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த 16ஆம் அதிகாரம் 4 செய்திகளை நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதலாவதாக மக்கள் இறைச்சி வேண்டும் என்று கேட்கிற போது மன்னா இறைச்சி வழங்கப்படுகிறது காடை வழியாக. 2வது அப்பம் வழங்கப்படுகிறது. மன்னா என்கிற அந்த அப்பம் இவர்களுக்கு உணவாக வழங்கப்படுகிறது. 3வது ஓய்வு நாள் பற்றிய சிந்தனை இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. 4வது இந்த மன்னா எப்படி உடன்படிக்கை பேழைக்கு வருகிறது.
இந்த மன்னாவை உடன்படிக்கை பிழையில் யாவேயுடைய பிரசன்னமாகவே கொண்டு வருகிறார்கள் என்கிற இந்த 4 சிந்தனைகளை இந்த 16ஆம் அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நன்றி தந்தை அவர்களே. இந்த 16 அதிகாரத்துல கடவுளுடைய பிரசன்னம் எப்படியெல்லாம் நாம் இந்த மக்களோடு இருந்தது என்பதை தெள்ள தெளிவாக எங்களுக்கு விளக்கி இருக்கின்றேன் விவிலிய வசனங்களுக்கு ஏற்று. இந்த பகுதியிலே மக்களுடைய முணுமுறுப்பு ஒரு பகுதியில் இருக்கின்ற துவங்குகின்ற பொழுது கடவுள் அதை அணுகி சென்று அதை நிவர்த்தி செய்து நான் உங்களுக்கு எல்லாமாக இருக்கிறேன் என்பதை மீண்டுமாக அவர்களுக்கு உணர்த்துவதை நாம் பார்க்கின்றோம். இந்த கடவுள் அவர்களோடு பயணித்தார் என்பதை நாம் எல்லோருமே அறிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கடவுள் நம் கடவுளாக நம்மோடு பயணிக்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்பதையும் அறிந்திருக்கின்றோம். இந்த கடவுளுடைய மக்களாக நாம் இருக்க சந்தோஷப்படுகின்றோம். இந்த கடவுளை அவர்கள் எப்படி இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை இனி வரும் பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பகுதி எங்களுக்கு தெளிவாக விளக்கி தந்தமைக்கு உங்களுக்கு மிகவும் நன்றி தந்தையவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை விடுதலை பயண நூலில் 16வது அதிகாரத்திற்கு தெளிவான விளக்கங்களை கேட்டு அறிந்திருக்கின்றோம். இனி இதற்குண்டான வசனங்களுக்கு நாம் செவிமடுப்போம். விடுதலை பயணம் அதிகாரம் 16. இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பினர் அனைவரும் ஏலிமிலிருந்து புறப்பட்டு ஏலிம், சீனாய் இவற்றிற்கிடையேயுள்ள சீன் பாலை நிலத்தை வந்தடைந்தனர். இவர்கள் எகிப்து நாட்டினின்று வெளியேறி வந்த 2ஆம் மாதம் 15ஆம் நாள் அது. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்துக் கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். ஆனால் 6ஆம் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்து வந்ததை விட 2 மடங்கு சேகரித்து தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் நோக்கி, நீங்கள் எகிப்து நாட்டினின்று உங்களை வெளியேறச் செய்தவர் ஆண்டவர்தாமே என்பதை இன்று மாலையில் உணர்ந்து கொள்ளப் போகிறீர்கள். காலையில் நீங்கள் ஆண்டவரின் மாட்சியை காண்பீர்கள். ஏனெனில் ஆண்டவருக்கு எதிரான உங்கள் முறையீடுகளை அவர் கேட்டுள்ளார். இவ்வாறிருக்க எங்களை எதிர்த்து நீங்கள் முறுமுறுக்க நாங்கள் யார் என்றனர். பின் மோசே ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் முறுமுறுக்கும் முறையீடுகளை அவர் கேட்டதால்தான் உண்பதற்கு மாலையில் இறைச்சியையும் நிறைவடைவதற்கு காலையில் அப்பத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அப்படியிருக்க நாங்கள் யார்? உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு எதிரானவை அல்ல, ஆண்டவருக்கே எதிரானவை என்றார். மோசே ஆரோனிடம், நீர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி ஆண்டவர் திருமுன் அணுகிச் செல்லுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார். அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக் கொண்டிருக்கையில் அவர்கள் பாலை நில பக்கமாய் திரும்பினார்கள். அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது
பாலைநில பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே. மேலும் ஆண்டவர் இட்ட கட்டளையாவது, உங்களில் ஒவ்வொருவனும் தான் உண்ணும் அளவுக்கு இதனின்று சேகரித்துக் கொள்வானாக. அதாவது தலைக்கு 2 படி வீதம் அவரவர் கூடாரத்தில் உள்ள ஆள்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். இஸ்ரேல் மக்களும் அவ்வாறே சேகரிக்கையில் மிகுதியாக சேகரித்தவரும் உண்டு, குறைவாக சேகரித்தவரும் உண்டு. ஆனால் 2 படி அளவீட்டில் அதனை அளந்து பார்த்தபோது மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை. ஒவ்வொருவரும் தாம் உண்ணும் அளவுக்கே சேகரித்திருந்தனர். மோசே அவர்களை பார்த்து, இதில் யாருமே எதையும் காலை வரை மீதி வைக்க கூடாது என்றார். ஆயினும் மோசேக்கு கீழ்ப்படியாமல் ஒரு சிலர் காலை வரை அதில் மீதி வைத்தனர். அது புழு வைத்து நாற்றம் எடுத்தது. மோசே அவர்கள் மேல் சினம் கொண்டார். மக்கள் தாம் உண்ணும் அளவிற்கேற்ப காலைதோறும் அதனை சேகரித்தார்கள். ஏனெனில் வெயில் ஏற ஏற அது உருகிவிடும். ஆனால் 6ஆம் நாளில் அப்பத்தை இரட்டிப்பாக, அதாவது தலைக்கு 4 படி வீதம் சேகரித்துக் கொண்டனர். கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் மோசேயிடம் வந்து இது பற்றி அறிவித்தனர். அப்போது அவர் அவர்களை நோக்கி, கடவுள் அறிவித்தபடி நாளைய தினம் ஓய்வு நாள், ஆண்டவரின் புனிதமான சாபத்து. எனவே நீங்கள் சுட்டு வைத்துக் கொள்ள வேண்டியதை சுட்டு வைத்துக் கொள்ளுங்கள், வேக வைக்க வேண்டியதை வேக வைத்துக் கொள்ளுங்கள். எஞ்சியிருப்பவை அனைத்தையும் நாளை காலை மட்டும் உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். மோசே கட்டளையிட்டபடி அவர்கள் அதனை காலை வரை வைத்திருந்த போது அதில் நாற்றம் வீசவும் இல்லை, புழு வைக்கவும் இல்லை. மோசே அவர்களிடம், இன்று நீங்கள் அதனை உண்ணுங்கள், இன்று ஆண்டவரின் ஓய்வு நாள். எனவே இன்று அதனை வெளியில் காண முடியாது. 6 நாள்கள் நீங்கள் அதனை சேகரிக்கலாம். ஆனால் 7ஆம் நாள் ஆகிய ஓய்வு நாளில் ஒன்றும் கிடைக்காது என்று அறிவித்தார். ஆயினும் 7ஆம் நாளில் மக்கள் சிலர் உணவு சேகரிப்பதற்காக வெளியில் சென்றனர். ஆனால் எதையும் காணவில்லை. ஆண்டவர் மோசேயை நோக்கி, எவ்வளவு காலம் என் கட்டளைகளையும் சட்டங்களையும் கடைபிடிக்காதிருப்பீர்கள்? கவனியுங்கள், ஆண்டவர் ஓய்வு நாளை உங்களுக்கு அளித்துள்ளார். அதனால் 6ஆம் நாளிலேயே 2 நாள்களுக்குரிய உணவையும் உங்களுக்கு அளிக்கிறார். எனவே ஒவ்வொருவரும் தம் தம் உறைவிடத்தில் தங்கிவிட வேண்டும். 7ஆம் நாளில் தம் தம் இடத்திலிருந்து எவரும் வெளியில் செல்லலாகாது என்றார். ஆகவே மக்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தனர். இஸ்ரேல் குடும்பத்தார் அதனை மன்னா என்று பெயரிட்டு அழைத்தனர். அது கொத்தமல்லி போன்று வெண்ணிறமாயும் தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போன்று சுவையாயும் இருந்தது. ஆண்டவர் இட்ட ஆணையை மோசே எடுத்துரைத்தார். நீங்கள் தலைமுறைதோறும் அழியாமல் காப்பதற்காக அதில் 2 படி அளவு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறாக நான் உங்களை எகிப்து நாட்டினின்று வெளியேறச் செய்தபோது பாலை நிலத்தில் உங்களுக்கு தந்த உணவை இதன் மூலம் அவர்கள் கண்டு கொள்வர். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீர் ஒரு கலசத்தை எடுத்து அதில் 2 படி அளவு மன்னாவை எடுத்து வையும். தலைமுறை தோறும் அழியாமல் காக்குமாறு அதனை ஆண்டவர் திருமுன் எடுத்து வையும் என்றார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி ஆரோன் அதனை உடன்படிக்கை பேழையில் பாதுகாப்பாக வைத்தார். இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டளவாக குடியேற வேண்டிய நாட்டினை சென்றடையும் வரை
மன்னா உண்டனர். கானான் நாட்டு எல்லைக்குள் புகும் வரை அவர்கள் மன்னா உண்டு வந்தனர். 2 படி என்பது ஏப்பா என்பதில் 10 1 பங்கு ஆகும்.